அடிப்படை சட்டங்கள், ஆவணங்கள் பற்றி தெரிந்து கொள்ள வின் லா சேம்பர் யூடியூப் சேனலை பாருங்கள். சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். இந்த நிகழ்ச்சிக்கு ஏற்பாடு செய்திருக்கக்கூடிய கன்னியாகுமரி மாவட்ட சட்டப்பணிகள் ஆணைக்குழுவிற்கும் இந்த வாய்ப்பை நல்கிய செக்ரட்டரி மேடத்திற்கும் என்னுடைய முதற்கண் வணக்கத்தையும் நன்றியையும் தெரிவித்துக் கொள்கிறேன். இன்றைக்கு இந்த நிகழ்ச்சியில் ஆர்வத்தோடு கலந்து கொண்டிருக்கக்கூடிய அன்பு சகோதர சகோதரிகளாகிய உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி. உங்களுக்கு தெரியாதது புதுசா ஏதோ சொல்ல போறது இல்லை இல்லையா? அரஸ்ட்னா தெரியும் தானே? ஒரு கூலி இருந்தார். அன்றாடம் வேலை செய்தாதான் அவருக்கு வருமானம் உண்டு. அவர் செய்கிற வேலை மரவெட்டி வேலை. காட்டுக்கு தினந்தோறும் செல்வது, அங்கு மரங்களை வெட்டி அதை நகரத்துக்குள்ள கொண்டு கிராமங்களுக்கு கொண்டு சென்று விற்பனை செய்து கிடைக்கக்கூடிய வருமானத்தில் வாழ்க்கையை நடத்தி கொண்டிருக்கக்கூடிய ஒரு நபர். ஒரு நாள் காட்டிற்குள் செல்லும் போது அங்கே ஒரு நரியை பார்க்கிறார். நரி. அந்த நரிக்கு பின்னங்கால்கள் இரண்டும் காயப்பட்டிருக்கு. அந்த நரியால இயல்பான முறையில் நடக்க முடியாது. முன்னங்கால்கள் இரண்டை மட்டுமே பயன்படுத்தி அப்படியே ஊர்ந்து செல்லக்கூடிய நிலைமையில தான் அது இருந்துச்சு. அதை பார்த்த இந்த மரவெட்டிக்கு இது எப்படி சாப்பிடும் இந்த நரி? அதுக்கு நடப்பதற்கே உடல் அமைப்பு இல்லை, இரண்டு கால்கள் பழுதுபட்டிருக்கு. அப்போ இது தினந்தோறும் வயிற்று பசியை எப்படி பூர்த்தி செய்யுது? இந்த ரகசியத்தை தெரிஞ்சுக்கிட்டா நமக்கு ஏதாவது உதவியா இருக்குமே அப்படின்னு சொல்லி அந்த மரவெட்டி என்ன செய்யறாரு? மறைவான இடத்துல இருந்து கண்காணிக்கிறார். சிறிது நேரத்தில் சிங்கம் காட்டுக்குள்ள ஓடி வருது. ஒரு மானை துரத்தி சென்று மானை அடிச்சு அந்த மான் கறியை சாப்பிடுது. சாப்பிட்டு முடிச்ச பிறகு அதனுடைய மீதமுள்ள பகுதியெல்லாம் போட்டுட்டு சிங்கம் திரும்பவும் காட்டுக்குள்ள போயிடுச்சு. இதை பார்த்து கொண்டிருந்த நரி பாறைகளுக்கு இடையில ஒளிஞ்சிருந்தது, சிங்கத்தின் பார்வையிலிருந்து தப்பிக்கிறதுக்காக. சிங்கம் போன பிறகு மெதுவா தவழ்ந்து வந்தது. அப்படியே ஊர்ந்து அந்த மான் கறி மிச்சம் கிடக்கும் இல்லையா? சேதாரம், எல்லாத்துலேயும் சேதாரம் செய்யக்கூடிய உண்டு வாழ்க்கையில். அப்போ அந்த சேதாரமாக கிடைக்கக்கூடிய அந்த மான் கறியை மெல்ல மெல்ல ஊர்ந்து தவழ்ந்து இந்த நரி சாப்பிட்டுது. சாப்பிட்டு பசியாரிச்சு. இதை இந்த மரவெட்டி பார்த்தாரு. ஆஹா, சும்மா இருந்தே சாப்பிட்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. தினந்தோறும் காட்டுக்கு வரும்போது நானும் ஒரு கோவிலுக்கு போகிறேன், இறைவனை பூஜை செய்கிறேன், வழிபடுறேன். அப்போது அவர் எனக்கும் ஒரு வழியை காமிப்பார். நான் ஏன் காட்டுக்குள்ளே வரணும்? இந்த வேகாத வெயில் வேதனைப்படணும், மரம் வெட்டுறது கஷ்டமாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு மறுநாள் காலையில் அந்த காட்டுக்கு செல்லக்கூடிய வழியில் இருக்கக்கூடிய கோயிலில் உட்கார்ந்தார். இறைவன் திருநாமத்தை சொல்லிட்டு உட்கார்ந்திருந்தார். எப்படி கால்கள் இல்லாத நரியை நீ காப்பாற்றி கொண்டிருக்கிறாயோ அதே மாதிரி என்னையும் நீ காப்பாற்றணும். நான் எங்கேயும் இந்த கோயிலை விட்டு போக போறதில்லை. அப்படியே உட்கார்ந்திருந்தார். கோவில் பூசாரி எல்லாம் சொல்லி பார்த்தாலும் எந்திரிச்சு போகிற மாதிரி இல்லை. கோவிலில் அந்த நெய்வேத்தியம்னு சொல்லுவாங்க, பூஜைக்கு வைக்கக்கூடிய பொருட்கள், உணவுப் பொருட்கள் எல்லாம் பூசாரி கொடுத்துட்டு போனார். ஒரு நாள் ஆச்சு, 2 நாள் ஆச்சு. கோயிலுக்கு போறவங்கெல்லாம் கொஞ்சம் காசு போட ஆரம்பிச்சாங்க. அப்போ இவருக்கு வயிறு பசி அதிகமாச்சு, நோய் வரலாச்சு. 2-3 நாளுக்கு மேலே உட்கார முடியல. இவர் எந்திரிச்சு பார்க்குறாரு, எந்திரிக்க முடியல. மெதுவாக நிறைய மாதிரி தவழ்ந்து இறைவன்கிட்ட போகிறாரு. கோயிலில் இருக்கக்கூடிய அந்த சிலை முன்னாடி போய் உட்கார்ந்து கேட்குறாரு, கடவுளே,
நான் உன்னை எவ்வளவு காலமா தினந்தோறும் பூஜனை பண்ணிக்கிட்டு இருக்கேன், உன்னை வழிபாடு செஞ்சிட்டு இருக்கேன், எனக்கு ஒரு நல்ல வழியை காமிக்கலையே. 2 நாளைக்கு முன்னாடி இந்த கோயிலுக்குள்ள வரும்போது இருந்த தெம்பும் திறனும் என் உடலை விட்டு போச்சு. ஒரு கூலி தொழிலாளியா இருந்தேன். ஆனா இங்க வந்து செல்லக்கூடிய மக்கள் எல்லாம் 1 ரூபாய் 2 ரூபா போட்டு என்ன எந்த நிலைக்கு கொண்டு வந்துட்டாங்க? பிச்சைக்காரங்கிற நிலைமைக்கு குறைச்சிட்டாங்களே. இதுதான் நீ விரும்பினதா? இன்னும் என்னெல்லாம் எனக்கு கேவலம் அவமானம் வந்து சேரப்போகுது அப்படின்னு இறைவனை திட்ட ஆரம்பிச்சார். அப்ப இறைவன் திடீர்னு முன்னால தோன்றினார். எப்பா, சம்பவம் ஒண்ணுதான். சிங்கம் வந்து மானை வேட்டையாடியது. அவ்வாறு வேட்டையாடி உணவு உண்ட பிறகு கிடைத்த மீதத்தை வந்து போட்டுட்டு சிங்கம் போச்சு. நரி தவழ்ந்து வந்து சாப்பிட்டு உணவு சாப்பிட்டு பசியாருச்சு. இதுதானே நீ பார்த்த சம்பவம்? ஆமா. ஆனா நீ எதை ரோல் மாடலா எடுத்துக்கிட்ட? நரிய போய் ரோல் மாடலா எடுத்திருக்க. 2 காலும் காயப்பட்டு நடக்க இயலாம இருந்தது. இறைவனாகிய நான் உனக்கு காட்ட விரும்பியது என்னன்னா, சிங்கத்தை உனக்கு ரோல் மாடலா ப்ரொஜெக்ட் பண்ணேன். எதை ரோல் மாடலா நீ எடுத்திருக்கணும்? சிங்கத்தினுடைய குணம் என்ன? தனக்கும் உணவு தேடிச்சு, மீதி விட்டு சென்றது வந்து இயலாத விலங்கினங்களுக்கு பேருதவியா இருந்தது. அப்போ சிங்கத்தை நீ ரோல் மாடலா எடுத்திருந்தா என்னவா மாறி இருப்ப? நீ உனக்காகவும் உழைச்சி சம்பாத்தியம் பண்ணியிருப்ப, உன்னை சார்ந்து இருக்கக்கூடியவங்களுக்கும் நிறைய உதவிகளை செஞ்சிருப்ப. ஆனா நீ தவறான ஒரு இதை ரோல் மாடலா எடுத்துக்கிட்டு இன்னைக்கு பிச்சைக்காரன் லெவலுக்கு நீ போயிட்ட. ஆக இதுக்கு நீ தான் காரணம், நான் காரணம் இல்லைன்னு இறைவன் கையை விரிச்சிட்டு மறைஞ்சிட்டார். எதுக்கு இந்த கதை? ஹரியானால இருந்து ஒரு வழக்கு. மானக்சந்த் அலையாஸ் மணி வெர்சஸ் ஸ்டேட் ஆஃப் ஹரியானா. மானக்சந்த். இந்த வழக்குல என்னன்னா, ஒரு 15 வயது நிரம்பிய பெண்ணு சொல்ல முடியாது இல்லையா, பெண் குழந்தை. பெண் குழந்தையை வந்து இந்த மணி மானக்சந்துங்கிற நபர் வந்து கட்டாய பாலுணர்வு ரேப் பண்ணிட்டார். 376, 342, 506 Part 2 இந்த சட்டப்பிரிவுகளுக்கு கீழே முதல் தகவல் அறிக்கை பதிவு செய்யப்பட்டது. செஷன்ஸ் கோர்ட்ல கன்விக்ஷன், ஹை கோர்ட்லையும் கன்விக்ஷன், சுப்ரீம் கோர்ட்டுக்கு போனாரு மணி என்ற மாணிக். சுப்ரீம் கோர்ட்ல விடுதலை. அஃபென்ஸ் என்னது? 342, 376, 506 Part 2. இதுல டேட் ஆஃப் அக்கரன்ஸ் நீங்க பார்க்கணும். 2/9/2000, 2/9/2000. டேட் ஆஃப் எஃப்ஐஆர் வந்து 23/10/2000. ஒரு 1.5 மாசம் அக்கரன்ஸ்ல இருந்து. ட்ரையல் கோர்ட் ஜட்ஜ்மெண்ட் 3/9/2001, 3/9/2001. என்ன ஜட்ஜ்மெண்ட்? ஃபவுண்ட் கில்ட்டி, சென்ட் டு ஜெயில், பிரிசனுக்கு போயிட்டார். ஹை கோர்ட் ஜட்ஜ்மெண்ட் 19/2/2014, 13 வருஷம் கழிச்சு ஹை கோர்ட்ல ஜட்ஜ்மெண்ட். கன்விக்ஷன் அப்ஹெல்ட். குற்றவாளிங்கிறத உறுதி பண்ணிட்டாங்க. கடுமையான தண்டனை. 2014 மேல்முறையீடு சுப்ரீம் கோர்ட்ல. ஜட்ஜ்மெண்ட் என்னைக்கு வந்தது? 30/10/2023, 30/10/23. சம்பவம் நடந்தது 2/9/2000. 2023 தான் அவர் குற்றவாளி இல்லை அப்படிங்கிறது
தெரிய வருது. அதுக்கு மேல எதுவும் அப்பீல் இருக்கா? இல்ல. இந்த வழக்குல என்ன பிளீ எடுத்தாங்கன்னா, ப்ராசிக்யூட்ரிக்ஸ் புகார் மனுதாரர் விக்டிம் கேர்ள் 15 வயசுன்னு சொன்னாங்க. ஸ்கூல் சர்டிபிகேட்டை ப்ரொடியூஸ் பண்ணாங்க, டிரான்ஸ்ஃபர் சர்டிபிகேட்டை ப்ரொடியூஸ் பண்ணல. ஸ்கூல் ரெக்கார்ட்ஸை PW2 மூலமா மார்க் பண்ணாங்க, ஸ்கூல்ல மெயின்டைன் பண்ணக்கூடிய ரெக்கார்ட்ஸை. அதன்படி அண்டர் 16, சம்பவ தேதியில 16 வயதுக்கு கீழேன்னு. ஆனா மெடிக்கல் ரெக்கார்ட்ஸ் ஏஜ் ஃபிக்ஸ் பண்றதுக்காக அந்த மெடிக்கல் பண்ணவங்க above 16 சொல்லி மெடிக்கல் ரெக்கார்ட்ஸ் கொடுத்திருந்தாங்க. ஏன் above 16 என்ன, 16க்கு கீழே இருந்தா என்ன? 16க்கு மேல இருந்தா கன்சென்ட் கொடுக்க முடியும். அப்ப 2013க்கு பிறகுதான் அந்த செக்ஷன் 375ல நீங்க பாத்தீங்கன்னா, அந்த பாலியல் வன்புணர்வு அந்த உறவுக்கு கன்சென்ட் கொடுக்கறதுக்கு ஏஜ் 18 வயசுக்கு மேல இருக்கணும்னு 2013ல தான் அமெண்ட்மெண்ட் வந்துச்சு. இந்த சம்பவம் 2000ல நடக்கும்போது 16க்கு மேல இருந்தா போதும். இதை சொல்லி விடுதலை பண்ணிட்டு சுப்ரீம் கோர்ட் சொன்ன விஷயம் தான் நாம எல்லாம் தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம். இதெல்லாம் அந்த நரி எடுத்துக்கொண்ட விஷயங்கள். சிங்கமா ப்ரொஜெக்ட் பண்ணது சுப்ரீம் கோர்ட் என்னன்னா, ரேப் காசஸ் கிரேட் டிஸ்ட்ரெஸ். ரேப் காசஸ் கிரேட் டிஸ்ட்ரெஸ் அண்ட் ஹியூமிலியேஷன் டு விக்டிம். பாதிக்கப்பட்ட நபருக்கு ரேப்ங்கிறது துன்பம், ஒரு பெரிய தீராத அவமானம். அதே மாதிரி but at the same time a false allegation of rape can cause equal distress, humiliation and damage to the accused as well. தவறான குற்றச்சாட்டுக்கு ஆளாகி இருக்கக்கூடிய அந்த குற்றவாளிக்கு பொய் புகாருங்கிறதுனால அதே அளவுக்கு துன்பம், அதே அளவுக்கு அவமானம், அதே அளவுக்கு டேமேஜ் ஏற்படும். அக்யூஸ்ட் மஸ்ட் பி ப்ரொடெக்டட். கண்டிப்பா குற்றவாளிகள் பாதுகாக்கப்பட வேண்டும்னு சொல்றாங்க. எதிலிருந்து பாதுகாக்கப்பட வேண்டும்? The possibility of false implication. குற்ற வழக்குகள்ல தவறான முறையில குற்றவாளிகளா சேர்க்கப்படுவதிலிருந்து பாதுகாக்கப்பட வேண்டும் அப்படின்னு சொன்னாங்க. 2/9/2000 நடந்த சம்பவத்துக்கு 23 ஆண்டுகள் அவர் அனுபவித்த வேதனை. இந்த லீகல் எய்ட் பேனல்ல இருக்கக்கூடிய நீங்க எல்லாம் சிங்கங்கள் மாதிரி இல்லையா? ஆமாவா இல்லையா? இந்த சமூகத்துல தவறான ஃபால்ஸ் கேசஸ் மூலமா அவங்க பாதிப்பு ஏற்படுறதுல இருந்து அவங்கள காப்பாற்றக்கூடிய ஒரு பெரும் பொறுப்பு கொடுத்துருக்கு. எப்ப வேணாலும் கைதிய அக்யூஸ்ட கஸ்டடியில் இருக்கக்கூடிய நபரை போய் சந்திக்கிற உரிமை அட்வொகேட்ஸ்க்கு இருக்கு தானே. அப்போ இன்னைக்கு தலைப்பா கொடுத்திருக்கிற விஷயத்துக்கு இது ஒரு இன்ட்ரோடக்ஷன் மாதிரி நாம எடுத்துக்கிட்டு இருக்கிற ஸ்டோரி. என்ன தலைப்பு கொடுத்திருக்கிறாங்க? அரெஸ்ட், பிஃபோர் அரெஸ்ட், டியூரிங் அரெஸ்ட், ஆஃப்டர் அரெஸ்ட். இதுல என்னென்ன செக்ஷன்ஸ்ல இருக்குங்கிறதெல்லாம் இந்த சட்டப்பிரிவுகள்லாம் உங்களுக்கு நல்லா தெரியும். சிஆர்பிசியில பார்த்துருக்கோம். அரெஸ்ட் அப்படின்னு பேசும்போது எந்த செக்ஷன்ல இருந்து பேச ஆரம்பிக்கணும்னு நான் விரும்புறேன்னா, எதுல இருந்து ஆரம்பிக்குது? செக்ஷன் 60A, 60 கேபிட்டல் A. இதுதான் நம்ம கான்ஸ்டிடியூஷன்ல இருக்கக்கூடிய ஆர்டிகிள் 21ல இருக்கிற மாதிரியே இருக்கும். வாசிச்சு பார்த்தா நோ அரெஸ்ட் ஷால் பி மேடு. ஆரம்பமே இப்படிதான் இருக்கும். நோ அரெஸ்ட் ஷால் பி மேடு. அரெஸ்டே இருக்கக்கூடாது.
அடுத்தால சொல்லுவாங்க, கொஞ்சம் இறங்கி வந்துடுவாங்க. எக்ஸப்ட் இன் அக்கார்டன்ஸ் வித் ப்ரொவிஷன்ஸ் ஆஃப் திஸ் கோட். இது சிஆர்பிசி. எக்ஸப்ட் இன் அக்கார்டன்ஸ் வித் தி ப்ரொவிஷன்ஸ் ஆஃப் திஸ் கோட் அப்படின்னா, இந்த டெஃபினேஷனில் இருக்கக்கூடிய 2 வார்த்தையை நம்ம வெளியில் எடுத்துட்டோம்னா தெளிவான மீனிங் கிடைக்கும். நோங்கிறதையும் எடுத்துடணும், எக்ஸப்ட்ங்கிறதையும் எடுத்துடணும். அரெஸ்ட் ஷால் பி மேடு இன் அக்கார்டன்ஸ் வித் தி ப்ரொவிஷன்ஸ் ஆஃப் சிஆர்பிசி. சிஆர்பிசியில் சொல்லப்பட்டிருக்கக்கூடிய நடைமுறைகளை பின்பற்றி மட்டும்தான் கைது இருக்கணும், அரெஸ்ட் இருக்கணும். அப்போ சிஆர்பிசி ஒரே சட்டம் தானா அரெஸ்ட்டுக்கு? வேற ஏதாவது சட்டங்கள் இருக்கா? போக்சோவில் கைது பண்ணுறதுக்காக சில ஸ்பெஷல் ப்ரொவிஷன்ஸை உள்ள வைக்கிறாங்க. அப்படின்னா ஸ்பெஷல் ஆக்ட் ப்ரிவைல் ஓவர் ஜென்ரல் லா. சிஆர்பிசி ஜென்ரல் லா, அது ஸ்பெஷல் ஆக்ட். அப்போ அதுதான் ப்ரிவைல் ஆகும். அதனால என்ன சொல்றாங்க? நோ அரெஸ்ட் ஷால் பி மேட் எக்ஸப்ட் இன் அக்கார்டன்ஸ் வித் த ப்ரொவிஷன்ஸ் ஆஃப் திஸ் கோட் ஆர் எனி அதர் லா ஃபார் தி டைம் பீயிங் இன் ஃபோர்ஸ் ப்ரொவைடிங் ஃபார் அரெஸ்ட். அப்போ ஒரு தனி மனிதனுடைய உரிமையை பறிக்கக்கூடிய வகையில் இருக்கக்கூடிய கைதுங்கிறது சட்டபூர்வமானதாக இருக்க வேண்டும். இல்லீகல் கஸ்டடி, சட்டத்தை மீறினா போலீஸ் பிடிச்சி வச்சிருக்கக்கூடிய நபர் அதனுடைய ஸ்டேட்டஸ் என்னன்னா இல்லீகல் கஸ்டடி. ப்ரொசீஜரை ஃபாலோ பண்ணாமலே ஒரு நபரை காவல்துறை தன்னுடைய கட்டுப்பாட்டில் வச்சிருக்காங்க. திடீர்னு ஜுடிஷியல் மேஜிஸ்ட்ரேட்டோ அல்லது சிஜேஎம்மோ அல்லது பிரின்சிபல் டிஸ்ட்ரிக்ட் ஜட்ஜோ அல்லது லீகல் எய்டு கவுன்சில் யாரோ ஸ்டேஷனுக்குள்ளே வராங்க. ஸ்டேஷனுக்குள்ளே ஒரு நபர் அவைலபிளாக இருக்கிறாரு, லாக்கப்புக்குள்ளே வேற வச்சிருக்காங்க. அப்போ லாக்கப்புக்குள்ளே வச்சிருக்காரு அப்படின்னாலே அவருடைய ஃப்ரீடம், ஃப்ரீ மூவ்மெண்ட் கர்டைல்டு. உங்கள் மைக் ரொம்ப கடிக்கும். சில பேச்சாளர்கள் கண்ணாடி வச்சிருக்கிற மாதிரி மைக்கும் ஒன்றாவே வச்சுருப்பாங்க. வேண்டாம் மேடம், தண்ணி மட்டும்தான். பெரிய பேச்சாளர்கள் மைக்கு கொண்டே வருவாங்க. வேறு ஃபங்க்ஷனில் கொடுக்குற மைக்கிலலாம் பேச மாட்டாங்க. நமக்கு இன்னும் அந்த அளவுக்கு வசதி வரல. அப்போ லாக்கப்பில் ஒரு நபர் இருக்கிறாரு, அவரை பொறுத்து கைது செய்யப்பட்டிருக்கிறாரா? ஆவணங்கள் எதுவுமே இல்லை, டாக்குமெண்ட்ஸ் எதுவுமே இல்லை. யாராவது லாக்கப்புக்குள்ள கொண்டு வைக்கணும்னு சொன்னா முதல்ல நம்ம எங்க பார்த்தா தெரியும்? இந்த நபர் ஏன் இந்த ஸ்டேஷனுக்குள்ள இருக்கிறாரு அப்படிங்கிறத ஜெனரல் டைரியில போய் பார்க்கணும். பொது நாட்குறிப்பேடு போலீஸ் ஸ்டேஷன்ல இருக்கும், அதை பார்க்கணும்னு சொல்லணும், நீங்க கேட்கணும். எதுக்காக இந்த ஆளை உள்ள வச்சிருக்கீங்க? தேங்க்ஸ். எத்தனை மணிக்கு எந்த தேதியில இந்த நபர் கொண்டு வரப்பட்டார், கைது செய்யப்பட்டிருக்கிறாரா அப்படின்னா என்னென்ன ரெக்கார்ட்ஸ் இருக்கணும் ஸ்டேஷன்ல? அரெஸ்ட் மெமோ, டிகே பாசு கேஸ்ல சொன்ன விஷயங்கள் இருக்கணும் இல்லையா? அப்ப சட்டப்படி கைது நடவடிக்கை இல்லாம ஒரு நபரை காவல்துறை தன்னுடைய கட்டுப்பாட்டில் வைக்க முடியாது. இப்போ கைது எப்படி செய்யப்பட வேண்டும் அப்படிங்கிறதுக்கு சட்ட முறைகள் சிஆர்பிசியில் சொல்லப்பட்டிருக்கு, அல்லது கைது தொடர்பாக பிற சட்டங்கள்லையும் சொல்லப்பட்டிருக்கு. இது ஏதாவது ஒரு சட்டத்தில் சொல்லப்பட்டிருக்கக்கூடிய அந்த நடைமுறையை போலீஸார் கடைபிடிக்கணும். போலீஸ் மட்டும்தான் கைது பண்ண முடியுமா? தனிநபர்களுக்கு கைது செய்யக்கூடிய உரிமை இருக்கா? இருக்கு. அவங்களும் பிரைவேட் பர்சன்ஸ். அவங்க செக்ஷன் 43 கைது பண்ணலாம். ஏதாவது தேடப்படுகிற குற்றவாளி, ப்ரொக்ளைம்டு அஃபண்டர், டிவியில் இருக்கும், பேப்பரில் வந்திருக்கும், போஸ்டர் ஒட்டி இருப்பாங்க. அப்போ அந்த புகைப்படத்தில் இருக்கிற நபரை தனிநபர் பார்க்குறாங்க, பிடிச்சிக்கலாம். இவர் தேடப்படுற குற்றவாளி, அதனால நான் இவரை பிடிக்கிறேன். பிடிச்சிட்டு இந்த தனிநபராக இருந்தால் நியரஸ்ட் போலீஸ் ஸ்டேஷனில் கொண்டு ஒப்படைக்கும். போலீஸ் அரெஸ்ட் பண்ணலாம், தனிநபர் அரெஸ்ட் பண்ணலாம், மேஜிஸ்ட்ரேட்டு அரெஸ்ட் பண்ணலாம். அவருக்கு செக்ஷன் 44.
போலீஸ்க்கு வந்து 2 செக்ஷன் 41, 42 2ல் வச்சுருப்பாங்க. இப்போ யாரை அரெஸ்ட் பண்ணலாம்? சந்தேகத்திற்குரிய நபராக இருந்தால் அரெஸ்ட் பண்ணலாம். அதான் செக்ஷன் 42ல் சொல்கிறாங்க. சந்தேகத்திற்குரிய நபர்னா என்ன? ஏதோ தப்பு பண்ணிட்டு திருன்னு முழிக்கிறான், அவன் மொழியை பார்த்தா தெரியுது, அவனுடைய நடவடிக்கைகளை பார்த்தா தெரியுது. அப்போ அப்படிப்பட்ட நபரை வந்து போலீஸார் வந்து என்ன செய்யலாம்? சஸ்பெக்டட். 2 வகையான ஆட்களை வந்து போலீஸார் வந்து கைது செய்யறதுக்கு சிஆர்பிசியில் சொல்லியிருக்கு. ஒன்று சஸ்பெக்டட் பர்சன்ஸ், இன்னொன்று வந்து அஃபண்டர்ஸ். ஏதாவது ஏற்கனவே குற்றம் செஞ்சு அவங்க மேலே ஏதாவது வழக்குகள் வந்து பதிவு செய்யப்பட்டிருக்கும். இந்த சஸ்பெக்டட் மேலே வந்து கேசஸ் எதுவுமே பெண்டிங்காக இருக்காது. ஆனால் அஃபண்டர்ஸ் மேலே வந்து கேசஸ் பெண்டிங்காக இருக்கலாம். அப்போ இந்த 2 வகையான நபர்களை வந்து கைது செய்யலாம். யாரை கைது செய்யவே முடியாது? போலீஸாரோ அல்லது ஜுடிஷியல் மேஜிஸ்ட்ரேட்டோ அல்லது பிரைவேட் பர்சன்ஸோ கைது செய்யவே முடியாத நபர். எக்ஸாம்பிள் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். செக்ஷன் 45 சிஆர்பிசியில் மெம்பர்ஸ் ஆஃப் ஆர்ம்டு ஃபோர்ஸஸ். ஆர்ம்டு ஃபோர்ஸஸில் இருக்கக்கூடிய உறுப்பினர்களை வந்து யாருமே எந்த சூழ்நிலையிலையும் கைது செய்ய முடியாது. அப்போ கைதுக்கு உட்படுகிற நபர்களுக்கு என்னென்ன உரிமைகள் இருக்கு, இதை வந்து நம்ம நல்ல தெரிஞ்சுக்கிட்டாதான் அந்த அட்வொகேட்டாக நாம் வந்து போலீஸ் ஸ்டேஷனுக்கு போனாலும் அல்லது ஒரு குற்றவாளி சார்பாக நீதிமன்றத்தில் அப்பியர் ஆகிறோம் கேஸில், அந்த கேஸில் வந்து அரெஸ்ட்டை சேலஞ்ச் பண்ணணும் அப்படின்னு சொன்னால் எது ப்ராப்பர் அரெஸ்ட், என்னென்ன உரிமைகள் வந்து குற்றவாளிக்கு வழங்கப்பட்டிருக்கு, அந்த உரிமைகள் எந்த அடிப்படையில் எந்த வகையில் மீறப்பட்டிருக்கு, ப்ரொசீஜரை சரியாக ஃபாலோ பண்ணலைன்னா, கைது செய்யும் போது ப்ரொசீஜரை சரியாக ஃபாலோ பண்ணலைன்னா ஜுடிஷியல் மேஜிஸ்ட்ரேட் வந்து ரிமாண்ட் ஆர்டரே பாஸ் பண்ணக்கூடாது. அப்போ அந்த சமயத்தில் நீங்கள் வந்து போய் நின்று ஜுடிஷியல் மேஜிஸ்ட்ரேட்ட சொல்ல வேண்டியது இருக்கும். சட்டத்தில் என்னென்ன உரிமைகள் வழங்கப்பட்டிருக்கு, சட்டத்தில் இந்தந்த மாதிரியான ப்ரொசீஜர்ஸ் சொல்லப்பட்டிருக்கு, அந்த ப்ரொசீஜர் ஃபாலோ பண்ணப்படவில்லை. இந்த வழக்கில் கைது செய்யப்பட்ட நபருக்கு வழங்கப்பட வேண்டிய உரிமை மறுக்கப்பட்டிருக்கு, அதனால நீங்க ரிமாண்ட் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லி ஜேஎம் வீட்டில இருந்து அல்லது கோர்ட்ல இருந்து நேராக நீங்க அக்யூஸ்டை கூட்டிட்டு போறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அப்போ நாம வந்து இதை தெரிஞ்சிருக்கணும். சட்ட புத்தகத்தெல்லாம் நாம படிச்சிருப்போம், சைட்டேஷன்ஸ் எல்லாம் படிச்சிருப்போம். அந்த காலத்தில் வந்து ஸ்கூல்ஸ் கிடையாது, குருகுலம்னு கல்வி முறை இருந்தது. கேள்விப்பட்டிருக்கீங்களா? குருகுலம் கல்வி முறை. அந்த மாதிரி இதுவும் காட்டில இருந்து வந்த கிடைச்ச கதை தான். காட்டுக்குள்ள வந்து ஒரு குடில் அமைத்து ஒரு குருகுலம், மாணவர்கள் எல்லாம் விடுமுறையில வீட்டுக்கு போயிருக்காங்க. இந்த குருநாதரோட சேர்ந்து காட்டுக்குள்ள குடியிருந்து அங்கேயே சாப்பிடணும், அங்கேயே தான் கல்வியெல்லாம் கற்கணும். அப்ப அந்த குருநாதர் கூட 2 பேர் மட்டும்தான் இருக்காங்க. மற்ற ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் அவங்க சொந்த ஊருக்கு கிளம்பி போயாச்சு. இப்ப குருநாதர் வந்து தொலைவில் இருக்கக்கூடிய ஒரு ஃபங்க்ஷன்ல கலந்துக்கிறதுக்காக குதிரையில பயணம் செய்கிறார். அவருக்கு பின்னாடி 2 ஜூனியர்ஸ், ஸ்டூடெண்ட்ஸ்னா ஜூனியர்ஸ்னு வச்சுக்கலாமா, அவங்க 2 பேரும் தனித்தனி குதிரையில பின்னாடி போறாங்க. நாங்களும் அந்த காலத்தில் அப்படித்தான், சீனியர் டீ குடிக்க போனா தான் நாங்களும் பின்னாலே போவோம். ஏன்னா டீக்கும் கடலை மிட்டாய்க்கும் காசு எங்ககிட்ட கிடையாது. சீனியர் கூட போனால் அவர் கொடுத்துருவார் இல்லையா? உங்களுக்கு அப்படி கொடுக்குறாங்களா சீனியர்ஸு? அப்ப குருநாதர் முன்ன வேகமா போய்கிட்டு இருக்கிறாரு குதிரையில. போகிற வேகத்துல அவரு தலையில கட்டி இருக்கிற தலைப்பாகை வந்து அப்படியே காற்றுல கிளம்பி பறந்து வருது. பின்னால யார் வந்துட்டு இருக்கிறார்? 2 டிசிபிள்ஸ் ஸ்டூடெண்ட்ஸ் வந்துட்டு இருக்காங்க குதிரையில. அவங்க அந்த தலைப்பாகையை பார்த்துட்டு அவங்க பின்னாலே நம்ம குருவை விட்டுறக்கூடாது, வழி தெரியாம போயிடும்னு வேகமா போயிட்டாங்க. ஃபங்க்ஷன் நடக்கிற இடத்துல குருநாதர் கேட்கிறாரு, ஏன்பா தலைப்பாக போச்சு இல்ல காத்துல பாத்தீங்க தானே, எடுத்துட்டு வந்தா என்ன?
அப்படின்னாரு. ஓ குரு, சாரி குரு, இனிமேல் இந்த தவறு நடக்காமல் நாங்கள் பார்த்துக்குறோம். சீனியர்கிட்ட நம்ம சொல்லுவோம்ல, கேஸை போட்ட விட்டோம், டிஸ்மிஸ் ஃபார் டிஃபால்ட் ஆயிடுச்சு. திருப்பி வராங்க, வீட்டுக்கு வரணும்ல, குடிசைக்கு வேகமாக கிளம்பி வராரு. குரு வந்து குடிசையில் சேர்ந்தாச்சு. இன்னும் டிசிப்ளின்ஸ் அந்த ஸ்டூடெண்ட்ஸ் 2 பேரையும் காணவே இல்லை. ரொம்ப நேரம் கழிச்சு தான் வந்தாங்க. குரு கேட்டாரு, ஏன்பா இவ்வளவு லேட்டு? குரு, மறந்துட்டீங்களே, நீங்க என்ன விழுந்தாலும் எடுத்துட்டு வரணும்னு சொன்னீங்க தானே, குதிரை போட்ட சாணத்தை பூரா நாங்கள் அள்ளிட்டு வந்திருக்கோம் பாருங்க. காமிச்சாங்க கூடையில் எடுத்து, அதான் லேட். அப்பா முடியல. வடிவேலு, என்ன நீங்க செஞ்சாலும் குற்றம்னு சொல்றீங்க, செய்யலனாலும் தப்புன்னு சொல்றீங்க, அப்ப என்ன செய்யணும் என்ன செய்யக்கூடாது? அப்ப குரு சொன்னாரு, நான் சொல்றதெல்லாம் எழுதிக்கோ, எல்லாம் 1 2 3 4 10 15 எழுதியாச்சு. திருப்பி 2 நாள் கழிச்சு இதே மாதிரி இன்னொரு ஃபங்க்ஷனுக்கு குருநாதர் கிளம்பி வேகமா போறாரு. போகிற வேகத்துல குதிரை ஒரு கல்லுல கால் பட்டுச்சு, இடிச்சிருச்சு. குதிரை 2 காலையும் வேகமா மேல தூக்கிடுச்சு. ஓடுற வேகத்துல காலை தூக்குனதுல குருநாதர் கீழே விழுந்துட்டார். குதிரையில இருந்து கீழே விழுந்துட்டார். இப்ப பின்னாடி வந்த 2 ஸ்டூடெண்ட்ஸும் நிறுத்து ஸ்டாப், குதிரையை நிறுத்திட்டாங்க. இறங்கி வந்தாங்க. ஒருத்தன் சொன்னா, என்னென்ன ரூல்ஸ் நாம ஃபாலோ பண்ணணும்னு சொல்லி லிஸ்ட் கையில இருக்கு. பாக்கெட்ல இருந்து எடுத்து பார்த்தாங்க. குருநாதர் கீழே விழுந்தா தூக்கணும்னு இல்ல, தொடாத, விட்டுட்டு போயிட்டாங்க. இதத்தான் சட்டத்தில் சொல்லுவாங்க, we have to read, we have to understand the meaning which lies in between the line. எல்லாத்தையுமே சொல்ல முடியாது, ப்ரொசீஜரை ஃபாலோ பண்ணணும். 1 2 3 4ன்னு கிரிமினல் ப்ரொசீஜர் கோடில் இருக்கு. ஆனா அதே நம்ம கையில வச்சுக்கிட்டு உட்கார்ந்துக்கிட்டு போலீஸ் பிடிச்சி வச்சிருக்கிறாரு நம்ம கிளைண்ட, அல்லது லீகல் எய்டா நம்ம வந்திருக்கிறோம், சிஆர்பிசிய இதுல இல்ல இதுல இருக்கு கேட்பான். அவன் சப் இன்ஸ்பெக்டர் கேட்பாரு, இல்ல இன்ஸ்பெக்டர் கேட்பாரு, என்ன சார் எந்த சட்டத்துல சார் சொல்லுது நீங்க? அப்ப பொதுமக்களுக்கு ரொம்பவும் அச்சுறுத்தலா இருக்கக்கூடிய டிபார்ட்மெண்ட் 2 தான் இந்தியாவில். ஒன்று ஜுடிஷியரி, பார்க்கவே பயமா இருக்கு, வர்றதுக்கு பயமா இருக்கு. 2வது வந்து இன்னொரு டிபார்ட்மெண்ட் என்னது, போலீஸ். இந்த 2ஐயும் பார்த்தா அவங்களுக்கு ரொம்பவே பயம். நார்மல் கோர்ஸ்ல அந்த பிரெயின் என்ன வேலை செய்யுமோ அது கூட செய்யாது. போலீஸ் ஸ்டேஷனுக்கு போனோம்னா கை காலெல்லாம் பதறிடும். ஏன், சீனியர் அட்வொகேட்டே கேளுங்களேன், சார் உங்க மேல ஒரு எஃப்ஐஆர் இந்த ஸ்டேஷன்ல இன்னைக்கு ரெஜிஸ்டர் ஆயிருக்குன்னு சொல்லுங்க, கை காலெல்லாம் உதறிடும். அவருக்கு காஃபி குடிச்சிட்டு இருந்தாருன்னா குப்பிடிச்சுக்குவாரு. எத்தனை வருஷம் கோர்ட்டுக்குள்ள நம்ம நடமாடுறோம், எத்தனை முறை போலீஸ் ஸ்டேஷனுக்கு போயிட்டு வந்திருக்கோம். அப்ப கிராமத்தில் இருக்கிறவன் எவ்வளவு ஃபீலிங் இருக்கும், அந்த குடும்பத்தில் எவ்வளவு கஷ்டம் இருக்கும், அவங்களுக்கு உதவி செய்யறதுக்கு நமக்கு ஒரு வாய்ப்பு கொடுத்துருக்காங்கல்ல லீகல் எய்டில் இருந்து. அப்ப அந்த காமன் பீப்புள் அவங்களுக்கு உதவி செய்யறதுக்கு ஒரு சிறப்பான வாய்ப்பு நமக்கு கிடைச்சிருக்கு இல்லையா? அவங்களுடைய அச்சத்தை நீக்குவதற்கு நம்மளுடைய அறிவை பயன்படுத்த வேண்டும். அப்போ நம்மளுடைய அண்டர்ஸ்டாண்டிங், புரிதல் எப்படி இருக்கணும், சட்டத்தை நடைமுறைகளை வந்து நாம் எவ்வளோ தூரம் தெரிஞ்சு வச்சுருக்கணும், லிஸ்ட்டில் இருக்கா இல்லையான்லாம் பார்க்கவே முடியும். அதே மாதிரி நரி மாதிரி நொண்டிக்கிட்டும் நமக்கு வந்து நல்ல ஒரு அறிவு வளர்ச்சி இல்லைன்னா அந்த நரி மாதிரி தான் நம்மளுடைய செயல்பாடு இருக்கும். யாராவது விட்டுட்டு போன கேஸ் மட்டும்தான் நமக்கு கிடைக்கும். ஒரு அட்வொகேட்டை பார்க்குறதுக்கு லிட்டிகன்ஸ் வருவார், அவர் இல்லைன்னு ஒன்று பக்கத்தில் நம்ம ஆஃபீஸ் இருக்கும். சரி அவர் இல்லை, நாளைக்கு வக்காலத்து போடணும், இவரை பிடிக்கும்னு பிடிப்பான்.
நம்மளன்னு தேடி வரணும் இல்லையா, சிங்கம் மாதிரி நாம் இருக்கணும் இல்லையா. அப்போ இந்த அரெஸ்ட் சம்பந்தப்பட்ட ப்ரொவிஷன்ஸ்ல ஃபண்டமெண்டல் ரூல்ஸ் ஆஃப் அரெஸ்ட் தெரிஞ்சாதான் அந்த அரெஸ்ட்டை வந்து சேலஞ்ச் பண்ண முடியும். வென் அரெஸ்ட் இஸ் மேடு, எப்போ அரெஸ்ட், இது எங்க சொல்லப்பட்டிருக்கு? சிஆர்பிசி தான் நான் சொல்லிட்டு வர போறேன். செக்ஷன் 41, வென் போலீஸ் மே அரெஸ்ட் வித்தவுட் வாரண்ட். வித்தவுட் வாரண்ட் எதுல? காக்னைசபிள் அஃபென்ஸ். வித் வாரண்ட் நான் காக்னைசபிள் அஃபென்ஸ். செக்ஷன் 42 நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி அரெஸ்ட் ஆன் ரெஃப்யூசல் டு கிவ் நேம் அண்ட் அட்ரஸ். சந்தேகப்படும்படியா இருக்கிறவன்ட்ட போய் கேட்டு பெயர் முகவரி சொல்ல மறுத்தாருன்னு சொன்னால் 42 கூட்டிகிட்டு போய் வைக்கலாம். அப்புறம் ரைட் வே ஆஃப் அரெஸ்ட். அரெஸ்ட்டுங்கிறது ஒரு ப்ராசஸ் தான், கைது நடவடிக்கை அப்படின்னு தமிழில் சொல்லுவோம். அரெஸ்ட்டுங்கிறது இஸ் எ ப்ராசஸ். அப்போ அந்த ப்ராசஸ் வந்து எப்படி இருக்கணும் அப்படின்னு சட்டப்பிரிவு 41A 41B 41A 41B. இந்த ஏபிலாம் எப்போ வந்தது தெரியுமா? சட்டம் இயற்றக்கூடிய அதிகாரம் பார்லிமெண்ட்டுக்கு உண்டு. ஆனால் இந்த 41A 41B 41C D எல்லாம் பார்லிமெண்ட்டில் முளைச்ச சட்டங்கள் கிடையாது. உச்ச நீதிமன்றம் எடுத்து சொல்லி பிறந்த சட்டப்பிரிவுகள். அது எந்த ஆக்ட், அது என்ன கேஸ்லான்னு பின்னாடி முக்கியமான கேஸ்லாம் நான் உங்களுக்கு சொல்கிறேன். ஏன்னா அப்போ ரைட் வே ஆஃப் அரெஸ்ட்ங்கிறது 41A 41Bல சொல்லப்பட்டிருக்கு. 41Aங்கிறது என்னது? நோட்டீஸ் கொடுக்கணும். நோட்டீஸ், அந்த நோட்டீஸுக்கு வர மறுத்தாருன்னா கைது பண்ணிக்கலாம். 7 வருஷத்துக்கு கீழே தண்டனை விதிக்கக்கூடிய குற்றமாக இருந்ததுன்னு சொன்னால் கைது கூட பண்ணாமலே இருக்கலாம். அல்லது நோட்டீஸ்க்கு ஆஜராகிறாரு, அந்த நோட்டீஸில் எங்கே ஆஜராகணும்னு போட்டிருப்பாங்க, போலீஸ் ஸ்டேஷனில் ஆஜராகணும்னு தான் போட்டிருப்பாங்க. அங்கே ஆஜராகி பொய்யான பதில் சொல்லிகிட்டே இருக்கிறாரு, பொய் சொல்கிறோம், ரொம்ப கேட்ட கேள்விக்கெல்லாம் வந்து சரியாக நேர்மையான பதில் இல்லை அப்படின்னு சந்தேகம் வந்ததுன்னா கைது பண்ணலாம். உண்மையை தெரிவிக்க மறுக்கிறார், அதெல்லாம் 41Aல இருக்குது. இதுதான் ரைட் வே ஆஃப் அரெஸ்ட். 41B கைது செய்யும் போது அந்த காவல் அதிகாரி எந்த மாதிரியான நடைமுறைகளை பின்பற்ற வேண்டும். ப்ரொசீஜர் ஆஃப் அரெஸ்ட், டியூட்டிஸ் ஆஃப் ஆஃபீஸர் மேக்கிங் அரெஸ்ட் 41Bல இருக்கு. இப்ப கைது எப்படி செய்யணும்? ஹவ் அண்ட் வாட் இஸ் டன் இன் அரெஸ்ட், ஹவ் தி அரெஸ்ட் இஸ் எஃபெக்டட். செக்ஷன் 46ல இருந்து 52, மத்தியில் 50 மட்டும் இருக்காது. 46ல வந்து அரெஸ்ட் ஹவு மேடு. 47 வந்து சர்ச் ஆஃப் பிளேஸ், துரத்திட்டு வராங்க போலீஸ். நம்ம சினிமாலெல்லாம் பார்ப்போம், ஏதாவது ஒரு வீட்டுக்குள்ளே ஒளிஞ்சுக்குவான், உடனே போலீஸ் உள்ள நுழைஞ்சி இங்கே யாராவது வந்தாங்களா, அந்த வீட்டில் இருக்கிற அம்மா சொல்லிடுங்க அப்படி யாருமே வரல. போலீஸ் குனிஞ்சு பார்ப்பாரு, கீழே ரத்தம் 1 சொட்டு 2 சொட்டு கிடக்கும். பார்த்துருக்கீங்களா படம்? பார்க்கலையா? அப்படின்னா படத்தில். அப்போ அந்த வீட்டுக்குள்ளே வந்து நுழைவதற்கு, காவல்துறை நுழைவதற்கு அதிகாரம் அளிக்கக்கூடிய சட்டப்பிரிவு எது? தேடி வரலாம், ஓடி வரலாம், எந்த கட்டடத்துக்குள்ளேயும் போலீஸ்காரன் நுழையலாம். செக்ஷன் 47 சிஆர்பிசி. நமக்கு தெரியும் போலீஸ் வருவான், ஆனால் அவன்கிட்ட கேட்டால் கூட தெரியாது, எப்பா நீ இந்த மாதிரி என் வீட்டுக்குள்ளே நுழைஞ்சிட்டிய, எந்த செக்ஷன் எந்த சட்டம் சொல்லு அப்படின்னு இன்ஸ்பெக்டர்கிட்ட கேட்டு பாருங்க. சார் எனக்கு முன்னாடி இருந்த இன்ஸ்பெக்டர் இப்படிலாம் ஓடினாரு, துரத்தினாரு, வீட்டுக்குள்ளே போனார், அதே மாதிரி தான் சார் நானும் வரேன் அப்படிம்பான். ஆனால் நமக்கு தெரியணும் அட்வொகேட்ஸ் இல்லையா? செக்ஷன் 47. அதே மாதிரி போலீஸ் வந்து அவருடைய காவல்துறைக்கு அதிகார வரம்புக்கு உட்பட்ட பகுதிக்குள்ள மட்டும்தான் அரெஸ்ட் பண்ண முடியுமா? நாம இன்னைக்கு பார்க்குறோம், நம்ம ஊர் போலீஸ் பீகாரில் போய் அரெஸ்ட் பண்ணி கொண்டு வராங்க, நம்ம ஊர் போலீஸ் ஹரியானாவில் போய் அரெஸ்ட் பண்ணி கொண்டு வராங்க. எப்படி செய்வாங்கன்னா அங்கே போய் அரெஸ்ட் பண்ணிட்டு நியரஸ்ட் ஜுடிஷியல் மேஜிஸ்ட்ரேட்டை கூட்டிகிட்டு போயிட்டு டிரான்சிட் வாரண்ட்
அதாவது பயணம் செய்வதற்கு அனுமதி, ஒரு கைதியாக இவனை அழைச்சிட்டு வர்றதுக்கு அனுமதி, சரியான நீதிபதி முன்னால் ஆஜர்படுத்துவதற்கு அனுமதி, அந்த போலீஸோடைய கஸ்டடியில் ஒரு நபரை வச்சுக்கிறதுக்கு, அந்த டிரான்சிட் பயணம் செய்யக்கூடிய காலகட்டத்துக்குன்னு தனியாக ஒரு வாரண்ட் கொடுப்பாங்க, டிரான்சிட் வாரண்ட். அப்படி தன்னுடைய காவல் நிலைய எல்கையை விட்டு வேற ஏரியாவுக்கும் துரத்திக்கிட்டு போகலாம், போய் பிடிக்கலாம். வீட்டுக்குள்ளே வர்றதுக்கு 47 பார்த்தோம், வேற மாநிலங்களுக்கெல்லாம் போகிறதுக்கு செக்ஷன் 48. அதே மாதிரி ஒரு கைதியை நம்ம அமெரிக்காவில் கொஞ்ச நாளைக்கு முன்னாடி பார்த்தோம். ஒரு குற்றவாளியை ஒரு போலீஸ் ஆஃபீஸர் என்ன பண்ணுவார், புறங்கையை பிடிச்சி முழங்காலால் அவருடைய கழுத்தில் வச்சு அமுக்கியிருப்பார். அவருடைய டிஃபென்ஸ் நான் அப்படி செய்யலைன்னா இவர் தப்பிச்சு ஓடி இருப்பாருங்க. ஆக தப்பித்து ஓட விடாமல் தடுப்பதற்கு எவ்வளவு ஃபோர்ஸ் தேவையோ அவ்வளவுதான் பயன்படுத்தணும். ஆனால் அதில் அவருடைய உயிர் பறி போயிடுச்சு, கொலை குற்றவாளியாக மாறினார். அப்போ தேவைப்படுகிற அளவுக்கு கைது செய்கிற அதிகாரி ஃபோர்ஸை பயன்படுத்தலாம், அதுக்கு மீறி பயன்படுத்தக்கூடாது. செக்ஷன் 49. அப்புறம் கைது செஞ்ச உடனேயே நம்ம முன்னால கேள்விப்பட்டிருக்கோம், பக்கத்து நாடு ஒன்று, அங்க விடுதலை புலிகள்னு இருந்தாங்க இல்லையா, அவங்க எல்லாம் கழுத்தில் என்ன போட்டிருப்பாங்க, சயனைடு. அது உயிரை பறிக்கக்கூடிய ஒரு பாய்சன், அதை சாப்பிட்டாங்கன்னா உயிர் போயிடும். சிலர் வெப்பன்ஸ் வச்சிருப்பாங்க உடம்புல. இப்போ இந்த போலீஸ் அதிகாரி ஒருத்தனை கைது பண்ணும்போது அவனுடைய திரேக பரிசோதனை, உடல்ல பரிசோதனை பண்ணி பார்க்கறதுக்கு சட்டம் அனுமதி கொடுக்குது. ஏதாவது அன்வாரண்டட் வெப்பன்ஸ் எதுவும் இருக்குதா, இந்த மாதிரி சயனைடு எதுவும் இருக்குதா பார்க்கறதுக்கு, அந்த திரேக பரிசோதனை செஞ்சு பார்க்கறதுக்கு அதிகாரத்தை கொடுக்கக்கூடிய சட்டப்பிரிவு 51 சிஆர்பிசி. அதே மாதிரி அவர் கைவசம் ஏதாவது வெப்பன்ஸ் இருக்குன்னு சொன்னா அதை போலீஸ் பறிமுதல் பண்றதுக்கு 52 சிஆர்பிசி 52. அப்புறம் 53, 53A எல்லாம் மெடிக்கல் எக்ஸாமினேஷன். சில அஃபென்ஸுக்கு சாட்சியமாக இந்த மெடிக்கல் எக்ஸாமினேஷன்ல கிடைக்கிற ரெக்கார்ட்ஸ் யூஸ்ஃபுல்லா இருக்கும். எஸ்பெஷலி ரேப் கேஸ் இல்ல வேற ஏதாவது அந்த சூழ்நிலையில இந்த அக்யூஸ்ட மெடிக்கல் எக்ஸாமினேஷனுக்கு உட்படுத்தினா சில தடயங்கள் கிடைக்கும். இவர் இந்த குற்றத்தை செய்திருக்கிறார், இந்த குற்றத்தை செய்தார் என்பதை நிரூபணம் செய்வதற்கு சில சாட்சியங்கள் கிடைக்கும் அப்படின்னு அந்த போலீஸ் அதிகாரி முடிவு பண்ணாருன்னு சொன்னா 53க்கு கீழே எக்ஸாமினேஷன் ஆஃப் அக்யூஸ்ட் பை மெடிக்கல் பிராக்டிஷனர் அட் தி ரிக்வெஸ்ட் ஆஃப் போலீஸ் ஆஃபீஸர். இந்த 53க்கும் 54க்கும் என்ன வித்தியாசம்னா 53ல எனி மெடிக்கல் பிராக்டிஷனர், அவர் பிரைவேட் டாக்டரா கூட இருக்கலாம், ஆனா போலி டாக்டரா இருக்கக்கூடாது இல்லையா. பிரைவேட் பிராக்டிஷனரா இருந்தாலும் அவர்கிட்ட ஆஜர்படுத்தி பக்கத்தில் அவைலபிளா இருக்கக்கூடிய டாக்டர்ஸ்கிட்ட. நீங்க ஒரு கதை படிச்சீங்களான்னு தெரியல, அக்பருடைய அமைச்சரவையில் ஒருத்தர் இருப்பார், அவர் பேர் என்ன பேரு, பீர்பால். பீர்பால் பீர்பாலுடைய மகன் தோட்டத்தில் ரோஜா பூவை பறிச்சிருவாரு, கையும் களவுமா பிடிச்சிருவாங்க. மன்னருடைய தோட்டத்தில் பூவை பறிக்கிறது குற்றம். அப்போ அவரை கொண்டு போய் மன்னர்கிட்ட ஆஜர்படுத்தினா தண்டனை கிடைக்கும்னு சொல்லி பிடிச்சி கொண்டு போகிறாங்க. கேள்விப்பட்டிருக்கீங்களா அந்த கதை? அப்போ பீர்பால் சொல்லுவார், வாயுள்ள பிள்ளை பொழைச்சிக்கிடுன்னு சொல்லுவார். அந்த காவலர்கள் பிடிச்சிட்டு போகும்போது வாயுள்ள பிள்ளைகள் பிழைத்து கொள்ளும்பாங்க. உடனே பீர்பால் மகன் புத்திசாலி இல்லையா, ரோஜா பூ அப்புறம் வாயில் போட்டு தின்றுவான். ராஜா முன்னாடி கொண்டு நிறுத்தும் போது திருடன பொருள் இல்லையே, எப்படி திருடன்னு சொல்றது? அந்த மாதிரி இந்த மெடிக்கல் எக்ஸாமினேஷன் சில தடயங்களை அவங்க அழிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. குற்றவாளிகள் போலீஸில் பிடிபட்டுட்டோன்னு சொன்னால் அவங்களுடைய மைண்டு முதல் வேலை
நம்ம குற்றவாளின்னு என்னென்ன பொருட்கள் காட்டி கொடுக்குதோ அதெல்லாம் அழிக்கிறதுக்கு முயற்சி பண்ணுவாங்க இல்லையா, தடயங்களை அழிக்கிறது. அப்போ அதனால தான் பக்கத்தில் இருக்கக்கூடிய மெடிக்கல் ப்ராக்டிஷனர்கிட்ட கொண்டு போகணுங்கிறதுக்காக தான் சிஆர்பிசியில் எனி மெடிக்கல் ப்ராக்டிஷனர் அப்படின்னு 53ல் வச்சுருப்பாங்க. 53A கேபிட்டல் ஏ வந்து ரேப் கேசஸில், 54ல் வந்து வரக்கூடியது வந்து கவர்மெண்ட் டாக்டர், ஸ்டேட் கவர்மெண்ட் டாக்டர் அல்லது சென்ட்ரல் கவர்மெண்ட் டாக்டர். அவர்கிட்ட கூட்டிகிட்டு போனோன்னு வைங்களேன், அவர் கிளம்பி வர்றதுக்குள்ளே வந்து தடயத்தெல்லாம் அனுப்பிச்சிடுவான். எழுதுவார். இதெல்லாம் தான் அந்த மெடிக்கல் எக்ஸாமினேஷன் சம்பந்தப்பட்டது. 53, 54 ரைட்ஸ் ஆஃப் அரஸ்டட் பர்சன், இதுதான் நமக்கு தெரிஞ்சிருக்கணும். என்னென்ன உரிமைகள் இருக்கு 41D சொல்லியிருக்காங்க. டு மீட் அண்ட் அட்வொகேட், ஒரு வழக்கறிஞரை சந்திக்கலாம். அந்த வழக்கறிஞர் எப்படிப்பட்ட வழக்கறிஞராக இருக்கணுமா, அந்த குற்றவாளியே தேர்வு செய்கிற வழக்கறிஞர். இந்த 41D வந்து எந்த கேஸ்ல படி உள்ள வந்ததுன்னு நான் அப்புறமா உங்களுக்கு சொல்றேன். டிகே பாசு கேஸ்க்கு அப்புறம் தான் இது வந்துச்சு. டு மீட் அன் அட்வொகேட் ஆஃப் ஹிஸ் சாய்ஸ், ஹிஸ் ஓன் சாய்ஸ். எப்பெல்லாம் அட்வொகேட்டை பக்கத்தில் வச்சுக்கலாம், டியூரிங் இன்ட்ராகேஷன் ஆல்சோ. போலீஸ் வந்து விசாரணை பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க, அந்த சமயத்தில் கூட இந்த அக்யூஸ்டுக்கு என்ன உரிமை இருக்கு, தன்னுடைய அட்வொகேட்டு அங்கே இருக்கலாம். போலீஸ் கஸ்டடி கேட்டு வாங்கும் போதே வந்து ஜேஎம் கோர்ட்லாம் போடுவாங்க. 2 நாள் போலீஸ் கஸ்டடி கொடுத்தா ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு மணி நேரம் வந்து வழக்கறிஞரை சந்தித்து கொள்ளலாம். 167(3), 167(2) போலீஸ் கஸ்டடி பார்த்துருக்கீங்களா? ஏதாவது பெட்டிஷன் ஃபைல் பண்ணி அதில் கண்டெஸ்ட் பண்ணி அப்பியர் ஆகி உங்களுடைய ஆள் யாரும் போலீஸ் கஸ்டடிக்கு போகல என்ன? அப்போ வழக்கறிஞரை வைத்துக் கொள்வதற்கு உரிமை வந்து இந்தியன் கான்ஸ்டிடியூஷனில் ஆர்டிகிள் 22(1) இருக்கு. அதே மாதிரி 41D சிஆர்பிசியில் சேர்த்துருக்காங்க. கைது பண்ண உடனே முதல் வேலை அந்த போலீஸ் அதிகாரிக்கு என்ன செய்யணும், என்ன வழக்கில் கைது பண்ணியிருக்கிறோம், என்ன கேஸில் கைது, உன் மீதான குற்றச்சாட்டுக்கள் என்ன. person arrested to be informed of grounds of arrest. அதே மாதிரி அந்த குற்றச்சாட்டு, அவர் மேலே இருக்கக்கூடிய குற்றச்சாட்டு பெயிலபிள் அஃபென்ஸாக இருந்ததுன்னா உனக்கு ஸ்டேஷன் பெயிலில் போகிறதுக்கு உரிமை இருக்கு அப்படிங்கிறதையும் சொல்லணும். செக்ஷன் 50, செக்ஷன் 50 கேபிட்டல் ஏ, இது 2005 தான் வந்துச்சு. இது என்ன வித்தியாசம் இதில் அப்படின்னா, அதுக்கு முன்ன வரைக்கும் கைது செய்யப்பட்ட நபருடைய உறவினருக்கு கைது செய்த விவரம் தெரிவிக்கப்பட வேண்டும் இருந்தது. உறவினர்களை தேடிக்கிட்டு இருக்க முடியல. 2005 வந்த அமெண்ட்மெண்ட் வந்து சில சமயம் அப்பாவுக்கு ஃபோன் பண்ணி சொல்லுவாங்க, உங்கள் பையன் சில குற்றத்தில் ஈடுபட்டிருக்காரு, பிடிச்சி ஸ்டேஷனில் வச்சுருக்கோம் அப்படின்னு. உடனே அப்பா அங்கே ஃபோன்லேருந்து சொல்லுவார், விட்டுறாதீங்க, விடவே விட்டுறாதீங்க. அப்போ இந்த அக்யூஸ்டோடைய இன்ட்ரெஸ்ட்டுக்கு அகெயின்ஸ்டாக இருக்கிறாரு அப்பா தான். எவ்வளோ முயற்சி பண்ணி பார்த்தேன், திருத்த முடியல சார், விட்டுறாதீங்க. என் ஃப்ரெண்டோடைய பையன், ஃப்ரெண்டோடைய ஒய்ஃப் வந்து இவனுடைய பேண்ட் ஷர்ட்டை எல்லாம் வாஷ் பண்ணுறாங்க. பேண்ட் பாக்கெட்டில் வந்து சிகரெட் இருந்துச்சு. இதெல்லாம் ஒரு பெரிய விஷயமா தூர போட்டாங்க. பையன் லேட்டாக வாரான். ரூம் கதவை திறந்தா என்னடா பண்ணிட்டு இருக்கேன்னா உள்ளேருந்து புகையா வருது. ஒன்றும் இல்லைம்மா. அப்பவும் அம்மா வந்து அப்பா கிட்ட சொல்லவே இல்லை. கொஞ்ச நாள் கழிச்சு ஸ்டேஷன்லேருந்து ஃபோன் வருது, உங்கள் பையனை நாங்கள் பிடிச்சி வச்சுருக்கோம். ஸ்டேஷனுக்கு போகிறாங்க, உங்கள் பையன்கிட்டேருந்து இவ்வளவு கஞ்சா கிடச்சிது சார்.
உங்கள் பையன் உங்கள் காரை ஓட்டிகிட்டு வந்தார், தடுத்து நிறுத்தணும், பரிசோதனை பண்ணோம், பாக்கெட்டில் வந்து கஞ்சா இருந்தது. 4 சிகரெட் வச்சிருக்கிறான். சிகரெட்டுக்குள்ள வந்து நார்மலாக இருக்க வேண்டிய அந்த இது இல்லை, கஞ்சாவை உள்ள வச்சிருக்கிறான். ரிமாண்டட் டு ஜுடிஷியல் கஸ்டடி. அன்னைக்கு நைட்டு எனக்கு ஃபோன் பண்ணுறாங்க. என் பையன் அப்படிப்பட்டவனே கிடையாது, என் பையன் அப்படிப்பட்டவனே கிடையாது, தப்பு செஞ்சிருக்கவே மாட்டான், இது பொய் கேஸு. மறுநாள் நான் ஜெயிலுக்கு போனேன். அங்கே உள்ள டாக்டரை சந்தித்து பேசினேன். அவர் சொன்னார், பிளட் டெஸ்ட்டில் வந்து நிறைய ட்ரக்கு ஏறி இருக்கு, நீண்ட காலமாக பயன்படுத்தியிருக்காரு சார், இவருக்கு வந்து இப்போ ப்ராப்பராக ட்ரீட்மெண்ட் கொடுக்கலன்னா இவருடைய லைஃபே போயிடும். அப்போ நான் சொன்னேன், இவனை பெயில் எடுக்க வேண்டாம் சார், உள்ளே வச்சு நீங்கள் ட்ரீட்மெண்ட் கொடுங்க. பெயிலில் எடுத்தால் கெட்டு போயிடுவான். நான் சொன்ன நாள்லேருந்து என் ஃப்ரெண்டு குடும்பம் என்கிட்ட பேச மாட்டாங்க. அட்வொகேட் பிடிச்சாங்க, 15 நாளில் எடுத்துட்டாங்க. இன்றைக்கி ரொம்ப மோசமான நிலைமையில் இருக்கான்னு கேள்விப்பட்டேன். கேஸ் நடக்கு. அடுத்த கேஸ் என்ன தெரியுமா? அந்த பையன் மேலே போலீஸ்னு போலி ஐடி கார்டு தயார் பண்ணிட்டு டோல்கேட்டில் காமிச்சிருக்கான். 2வது கேஸ். அப்போ அந்த மாதிரி பையங்க வந்து கைது செய்திருக்கிற விஷயத்தை அப்பா கிட்டேயோ அம்மா கிட்டேயோ சொல்கிறதுக்கு வந்து இப்படி இருக்கிறான், நீங்கள் அவனை உள்ளே வச்சுக்கோங்கன்னு சொல்லிடுவாங்களோ. அதனால் சட்டத்தில் திருத்தம் பண்ணி என்ன சொல்லியிருக்கிறாங்க, கைது செய்யப்பட்டிருக்கிற நபர் தன்னுடைய கைது விவரத்தை யாரிடம் சொல்ல வேண்டும் என்று தகவல் தருகிறார்களோ அந்த நபருக்கு கொடுத்தா போகும். அதுதான் 50A அமெண்ட்மெண்ட் வந்துச்சு. ஆப்ளிகேஷன் ஆஃப் பர்சன் மேக்கிங் அரெஸ்ட் டு இன்ஃபார்ம் அபவுட் த அரெஸ்ட் டு எ நாமினேட்டட் பர்சன். ரிலேட்டிவாகவும் இருக்கலாம், ஃப்ரெண்டாகவும் இருக்கலாம், யாராக வேணாலும் இருக்கலாம். அடுத்தால 55A கைது செய்யப்பட்டிருக்கக்கூடிய அந்த அக்யூஸ்டுடைய ஹெல்த் சேஃப்டி பாதுகாக்கப்பட வேண்டும். அவனுடைய உடல் நலத்தில் வந்து குடிக்கும்போது எப்படி ஹெல்த்தியாக இருந்தானோ அதுக்கப்புறம் அது குறையக்கூடாது. அந்த ஹெல்த்தினஸை வந்து போலீஸ் மெயின்டைன் பண்ணணும். அப்புறம் அடித்தாலோ இல்லை வேறு மாதிரி அது 3rd grade டிகிரி அது வேறு. ஆனால் 55A ஹெல்த் அண்ட் சேஃப்டி ஆஃப் அரெஸ்டட் பர்சனை வந்து டு பி ப்ரொடெக்டட் பை தி பர்சன் ஹூ மேட் த அரெஸ்ட். யார் அரெஸ்ட் பண்ணுறாங்களோ அந்த போலீஸ் அதிகாரிக்கு இந்த குற்றவாளியுடைய உடல் நலத்தை பாதுகாக்கக்கூடிய உரிமையை செக்ஷன் 56 சொல்லப்பட்டிருக்கு. Person arrested not to be detained more than 24 hours. 24 மணி நேரத்துக்கு மேலே வச்சிருக்கக்கூடாது. 24 மணி நேரம் ப்ளஸ் ட்ராவலிங் ஹவர்ஸ். போலீஸ் ஸ்டேஷன்லேருந்து கோர்ட்டுக்கு அல்லது ஜேஎம் வீட்டுக்கு போகிற நேரம் அல்லது அவனை அரெஸ்ட் பண்ணி கொண்டு வரும். இது எதுக்காக? அந்த குற்றம் தொடர்பாக விசாரணை நடத்துறதுக்காக தான், அடிக்கிறதுக்கு இல்லை. 24 மணி நேரம் கொடுத்துருக்காங்க. அப்போ 24 மணி நேரத்தை கடந்தும் வச்சுருந்தா அதுக்கு பேர் என்ன பேர்? இல்லீகல் கஸ்டடி. இப்போ இல்லீகல் கஸ்டடியில் வச்சிருக்கக்கூடிய அந்த போலீஸ் ஆஃபீஸர் மேலே இந்திய தண்டனை சட்டத்தின் கீழே வந்து குற்றச்சாட்டும் அணைய முடியும். என்ன சட்டப்பிரிவு? ஸ்டேஷனுக்கு போகிறீங்க, சார் இது இல்லீகல் கஸ்டடி, உங்கள் மேலே நான் எஃப்ஐஆர் போடலாம், நான் கம்ப்ளைண்ட் பண்ணலாம். எந்த சட்டம்? இருக்கா? இந்தியன் பீனல் கோடில் இருக்கு. 342 341 நம்ம நிறைய பார்த்துருப்போம். என்னது? ராங்ஃபுல் ரெஸ்ட்ரைன்மெண்ட். இது 342 என்னது? ராங்ஃபுல் கன்ஸ்ட்ரைன்மெண்ட். சட்ட விரோதமாக தடுத்து நிறுத்தி ஒருத்தனை பிடிச்சி வச்சிருக்கிறது. 1 வருஷம் ஜெயிலு, 1000 ரூபா ஃபைன். ஆனால் அந்த போலீஸ் ஆஃபீஸருடைய வேலையில் பாதிப்பு வரும் இல்லையா? ஆர்டிகிள் 22(2)லையும் இருக்கு. ஆர்டிகிள் 22ல் சப் ரூல் 2லையும் இருக்கு. செக்ஷன் 57 ஆஃப் கிரிமினல் ப்ரொசீஜர் கோட்லையும் இருக்கு. இல்லீகல் கஸ்டடி இஸ் அன் ஆஃபென்ஸ்.
24 மணி நேரத்துக்குள்ள மேஜிஸ்ட்ரேட்டை கொண்டு போய் ப்ரொடியூஸ் பண்ணணும். அப்போ ஆர்டிகிள் 21 வந்து போலீஸ் கஸ்டடியில் இருக்கக்கூடிய நபருக்கு வழக்கறிஞரை சந்திக்கிறதுக்கும் சட்ட உதவி, இலவச சட்ட உதவியை பெற்றுக்கொள்வதற்கும் உரிமை இருக்குன்னு சொன்னோம். இதை ஆர்டிகிள் 39A தான் இலவச சட்ட உதவி. ஆனால் ஆர்டிகிள் 21க்கு கீழே வருதுன்னு சொல்லி சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜ்மெண்ட்டில் சொல்லியிருக்காங்க. கத்ரி வெர்சஸ் ஸ்டேட் ஆஃப் பீகார், KHATRI, காத்ரி வெர்சஸ் ஸ்டேட் ஆஃப் பீகார். அதனால போலீஸ் கஸ்டடியில் இருக்கான் சார், நீங்கள்லாம் பார்க்க முடியாது அப்படின்னு போலீஸ் சொன்னால் நம்ம என்ன சொல்லணும்? எது சொல்லணும்? ஆர்டிக்கிள் இருக்கு, நம்ம மேலேயும் போட்டுறோம்னா பயப்படக்கூடாது சார். எல்லாம் இது நம்ம லிஸ்ட்லேயே இல்லாததா இருக்குன்னா இப்போ இதெல்லாம் சட்ட உரிமை. ஜெயிலே எவ்வளவு நாளைக்கு வச்சிருக்கலாம்? இலவசமாக பெயில் கொடுக்கணும், ஓன் பாண்டில் பெயிலில் விடணும். இப்போ நம்ம போலீஸ்கிட்ட இருந்து ஆள் தப்பிச்சிட்டாரு, கோர்ட்டு ஜெயிலே வச்சிருக்கு. 436 கேபிட்டல் A. அதெல்லாம் அதுக்கு லிமிட்டேஷன் இருக்கு. மரண தண்டனை குற்றமாக இருக்கக்கூடாது, லைஃப் விதிக்கக்கூடிய குற்றமாக இருக்கக்கூடாது. மற்றதுக்கு ஹாஃப் ஆஃப் தி பீரியடு 7 வருஷம் சொன்னால் அந்த அஃபென்ஸுக்கு கன்விக்ஷன் 3.5 இயர்ஸ் அவர் ஜெயிலில் இருந்தாருன்னு சொன்னால் கேட்கலாம். 436A. பெயில் இஸ் எ ரூல். இதை சொன்னீங்களா டிஸ்ட்ரிக்ட் கோர்ட்டில்? ஜெயில் இஸ் an exception. பெயில் இஸ் எ ரூல், ஜெயில் இஸ் an exception. என்ன கேஸில் சொன்னாங்க சுப்ரீம் கோர்ட்டு? மோத்திராம் வெர்சஸ் ஸ்டேட் ஆஃப் மத்திய பிரதேஷ். மோத்திராம் வெர்சஸ் ஸ்டேட் ஆஃப் மத்திய பிரதேஷ். அதை ஃபாலோ பண்ணி 5/9/2014 பீம் சிங் வெர்சஸ் யூனியன் ஆஃப் இந்தியா. பீம் சிங் வெர்சஸ் யூனியன் ஆஃப் இந்தியா. ப்ரொஃபஸர் பீம் சிங்னு ஒருத்தர் கேஸ் ஃபைல் பண்ணார், பப்ளிக் இன்ட்ரெஸ்ட் லிட்டிகேஷன். ஜெயிலில் நிறைய பேர் இருக்கிறாங்க. அதன் அடிப்படையில் தான் செக்ஷன் 436A வந்துச்சு. 436 கேபிட்டல் ஏவுக்கு பேசிக்காக இருக்கக்கூடிய கேஸ்லாம் ப்ரொஃபஸர் பீம் சிங் வெர்சஸ் யூனியன் ஆஃப் இந்தியா 2014. அந்த அடிப்படையில் தான் பிரிசன் அதாலத்து நடத்துகிறோம். போறீங்களா? பிரிசன் அதாலத் நடக்குதா மேடம்? நடக்குது. ஸ்பீடி ட்ரையல், பாதி தண்டனை காலம் ஜெயிலில் இருந்தால் 436A படி அவனை பாண்டில் விடலாம். மானிட்டரிங் மெக்கானிசம், எவ்வளவு பேர் ஜெயிலில் இருக்காங்க, அதில் எத்தனை பேர் அரை தண்டனை காலத்துக்கு மேலே இருக்கிறாங்க அப்படின்னு கண்காணிக்கிறதுக்கு ஒரு குழு இருக்கு. மாவட்ட ஆட்சித்தலைவர், மாண்புமிகு மாவட்ட நீதிபதி, நேர்மா செக்ரட்டரி, SP, சூப்பரிண்டென்டென்ட் ஆஃப் போலீஸ், அவங்க பீரியாடிக்கலாக ஒரு மீட்டிங் நடத்துகிறாங்க. கேள்விப்பட்டிருக்கீங்களா? நம்ம மாவட்டத்துலேயும் உண்டு. கலெக்டர், PDJ, SP 3 பேரும் அவ்வப்போது ஒரு கமிட்டி போட்டு பார்ப்பாங்க. எத்தனை பேர் ஜெயிலில் எவ்வளவு நாளாக இருக்கிறான்னு சொல்லி கண்காணிக்கணும். அதெல்லாம் இந்த பீம் சிங் கேஸஸ்க்கு அப்புறம் வந்த கமிட்டி தான். பெயில் கொடுத்தாச்சு, சார் சொன்ன மாதிரி ஓன் பாண்டில் விடலை. அதில் கண்டிஷன்லாம் ரொம்ப கஷ்டமாக இருக்குது. என்ன செய்யணும் இந்த கேஸில் சொல்லியிருக்காங்க. ஜெயில் சூப்பரிண்டென்ட்டுக்கு இதில் டைரக்ஷன் இருக்குது. பிரிசன் அதாலத்து நடத்துறதுக்கும் லீகல் எய்டு கவுன்சில் விசிட் பண்ணுறதுக்கும் ஃபெசிலிட்டேட் பண்ணணும். அப்போ இந்த பீம் சிங் வெர்சஸ் யூனியன் ஆஃப் இந்தியாங்கிறது நீங்கள் ஜெயிலுக்கு போகும்போது அந்த என்ன ப்ரொசீஜரை லீகல் எய்ட் கவுன்சில் ஃபாலோ பண்ணணும், என்னென்ன மாதிரியான அதிகாரமெல்லாம் நமக்கு இருக்குது, அதை படித்து பார்த்தா தெரியும். நமக்கு படித்து பார்ப்பீங்களா? முக்கியமான இன்னொரு கேஸ் கேட்பாங்க. சார் நான் டிகிரி படிச்சிருக்கேன் சார், எனக்கு கைவிலங்கு போடுறான். டிகிரி படித்ததுனால கைவிலங்கு போடக்கூடாதா? ஜெயிலில் A கிளாஸ் கொடுக்கணும்.
டிகிரி படிச்சிருந்தா, டிகிரி ஹோல்டருக்கு பிரிசன் மேனுவலில் இருக்கும் அது. அப்போ ஹேண்ட் கஃப் போடலாமா போடக்கூடாதா? சிட்டிசன் ஃபார் டெமோக்ரஸி, சிட்டிசன்ஸ் ஃபார் டெமோக்ரஸி வெர்சஸ் ஸ்டேட் ஆஃப் அஸ்ஸாம் 1/5/1995 சொன்ன தீர்ப்பு. 1/5/1995. இதை பெருஸ் பண்ணும்போது எனக்கு ஒரு டவுட்டு. 1/5ங்கிறது என்ன சார்? என்ன டே? மே டே. 1/5 மே 1 அன்னைக்கு லீவு தானே இருக்கும். ஆனால் 1/5/1995 கைவிலங்கு போடுவது தொடர்பாக சுப்ரீம் கோர்ட் ஒரு லேண்ட்மார்க் ஜட்ஜ்மெண்ட் சொல்லியிருக்காங்க. இது எந்த மாதிரியான கேசஸ், எந்த கேசஸ் எல்லாம் வந்து ரிலை பண்ணியிருக்காங்கன்னா, சுனில் பத்ரா வெர்சஸ் டெல்லி அட்மினிஸ்ட்ரேஷன், பிரேம் சங்கர் சுக்லா வெர்சஸ் டெல்லி அட்மினிஸ்ட்ரேஷன். பொதுவா ஹேண்ட் கஃப் கைவிலங்கு போடக்கூடாது, யாருக்குமே போடக்கூடாது. சுப்ரீம் கோர்ட் சொன்னது. எல்லாத்துக்கும் எக்ஸெப்ஷன் உண்டு தானே, விதிவிலக்கு. விதின்னு இருந்தா விதி விலக்குன்னு அடுத்தாலே வந்துடும். விதியை எழுதும் போதே விதிவிலக்கையும் சேர்த்து தான் எழுதணும், அதுதான் நடைமுறை. அப்ப இங்க என்ன எக்ஸெப்ஷன்? பயங்கரமான ஆளு கஸ்டடியிலிருந்து தப்பிச்சு ஓடிடுவான் அப்படின்னு ஜுடிஷியல் மேஜிஸ்ட்ரேட் நம்பணும். ஜுடிஷியல் மேஜிஸ்ட்ரேட்டுக்கு பிரிசன் அத்தாரிட்டிஸ் பெட்டிஷன் ஃபைல் பண்ணணும். இந்த மாதிரியான சூழ்நிலை இருக்கு. பிரிசன்ல இருந்து கோர்ட்டுக்கு கொண்டு வரும்போது தப்பிச்சு போகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு, அதனால விலங்கு போடுறதுக்கு எங்களுக்கு அனுமதி கொடுங்கன்னு சொல்லி எடுத்து சொல்லி அதுல ஒரு ஜுடிஷியல் ஆர்டர் பாஸ் பண்ண பிறகுதான் ஹேண்ட் கஃப் போட முடியும். சிட்டிசன்ஸ் ஃபார் டெமோக்ரஸி வெர்சஸ் ஸ்டேட் ஆஃப் அஸ்ஸாம், அதுல இந்த இதெல்லாம் சொல்லியிருக்காங்க, படிச்சு பாருங்க. என்ன ஆர்டிகிள் 14 என்னது கான்ஸ்டிடியூஷன்ல? ரைட் டு ஃபேர் ட்ரையல் அதுல வருது. ஆர்டிகிள் 21க்கு கீழே ரைட் டு ஃபேர் ட்ரையல், நியாயமான முறையில் வழக்கு விசாரணை நடக்கணும். ரைட் டு அட்யூஸ் எவிடன்ஸ், டிஃபென்ஸ் ஆஃப் அலிபி, எல்லாம் சைட்டேஷன் இருக்கு. ட்ரையல் ஷுட் பி கண்டக்டட் இன் ஓப்பன் கோர்ட், திறந்த வெளியில எல்லா வக்கீலும் உள்ள வர்ற மாதிரி, குமாஸ்தா உள்ள வர்ற மாதிரி இருக்கக்கூடிய திறந்த நீதிமன்றத்தில் தான் ட்ரையலை நடத்தணும். இதுக்கும் எக்ஸப்ஷன். ரேர் கேஸில் இன் கேமரா ப்ரொசீடிங்ஸ் நடத்தணும். ரைட் டு ஸ்பீடி ட்ரையல், உசைனாரா காத்தூன் கேசஸ், கேஸ் டு பி ட்ரையல் டு பி கம்ப்ளீட்டட் ஆஸ் எக்ஸ்பீடியஸ்லி ஆஸ் பாசிபிள், எவ்வளவு சீக்கிரம் முடிக்க முடியுமோ முடிக்க முடியும். பிரசம்ப்ஷன் ஆஃப் இன்னசென்ஸ், செக்ஷன் 101 இந்தியன் எவிடன்ஸ் ஆக்ட் என்ன சொல்லுது? prosecution has to establish and prove the guilt beyond reasonable doubt. அதுவரைக்கும் குற்றவாளி ஒரு இன்னசென்ட். அப்ப presumption of innocence until the guilt is proved, இது ஒரு உரிமை. உமன் பிரிசனர் லாக்அப்ல இருந்தா எந்த மாதிரியான ப்ரொசீஜர் ஃபாலோ பண்ணணும்? கைது செய்யப்பட்ட நபர் பெண்மணியாக இருந்தார். ஷீலா பர்சே வெர்சஸ் ஸ்டேட் ஆஃப் மகாராஷ்டிரா. ஷீலா பர்சே, ஷீலா பர்சே வெர்சஸ் ஸ்டேட் ஆஃப் மகாராஷ்டிரா. அதே மாதிரி ஜெயிலில் இருக்கும்போது நீங்க போய் சந்திக்க போறீங்க, அல்லது உள்ள இருக்கக்கூடிய குற்றவாளியுடைய அப்பா அம்மா சந்திக்க போறாங்க, நண்பர்கள் சந்திக்க போறாங்க, அதுக்கு வந்து அனுமதி கொடுக்கணும். சுனில் பத்ரா வெர்சஸ் டெல்லி அட்மினிஸ்ட்ரேஷன். சுனில் பத்ரா வெர்சஸ் டெல்லி அட்மினிஸ்ட்ரேஷன். ரைட் டு மீட் ஃபேமிலி மெம்பர்ஸ், ஃப்ரெண்ட்ஸ் அட் பிரிசன். சாலிட்டரி கன்ஃபைன்மெண்ட் கூடாது, தனியா வைக்க கூடாது. ஜெயிலில் தனி ரூம்ல இவரை மட்டும் போட்டு பூட்டி வைக்க கூடாது. அதுவும் வந்து இந்த சுனில் பத்ரா வெர்சஸ் டெல்லி அட்மினிஸ்ட்ரேஷன்ல தான். மற்ற கைதிகளோட சேர்த்து தான் வைக்கணும். மேடம் டைம் முடிஞ்சு வச்சா நான் இருக்கா? சில கேஸ்லாம் மட்டும் நான் உங்களுக்கு சொல்றேன், லேட்டஸ்ட் கேஸ்லாம் வந்து சொல்றேன். ரைட் டு காம்பன்சேஷன் ஃபார் இல்லீகல் டிடென்ஷன். 342ல ப்ராசிக்யூட் பண்ணலான்னு பார்த்தோம். இல்லீகல் கஸ்டடிக்கு காம்பன்சேஷன் கூட கேட்க முடியும். ருடால் ஷா, RUDAL, ருடால் ஷா
வெர்சஸ் ஸ்டேட் ஆஃப் பீகார். இல்லீகல் கஸ்டடிக்கு முடிஞ்சிட்டுன்னு வைங்க, உடனே நம்ம என்ன செய்வோம், டேமேஜஸ் கேட்டு ஷூட் ஃபைல் பண்ணுறாங்கல்ல, அதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். டிகே பாசு வெர்சஸ் ஸ்டேட் ஆஃப் வெஸ்ட் பெங்கால் 11 கட்டளைகள். அர்னேஷ் குமார் வெர்சஸ் ஸ்டேட் ஆஃப் பீகார், இதுதான் ரொம்ப அதிகம் பேசப்படுகிற வழக்கு. அர்னேஷ் குமார் வெர்சஸ் ஸ்டேட் ஆஃப் பீகார் 2014. இந்த அடிப்படையில் ஏகப்பட்ட கேஸ்லாம் வந்தாச்சு. 2022 வந்தது மட்டும் இல்லை, 2023 ஆகஸ்ட் 2023 ஒரு கேஸில் முகமது அஸ்ஃபக் ஆலம் வெர்சஸ் ஸ்டேட் ஆஃப் ஜார்க்கண்ட். ஹர்னேஷ் குமார் வெர்சஸ் ஸ்டேட் ஆஃப் பீகார் என்ன சார், அரெஸ்ட் மஸ்ட் பி இன் அக்கார்டன்ஸ் வித் செக்ஷன் 41(41)A. 7 வருஷத்துக்கு கீழே இருந்ததுன்னா கைது செய்யாமல் கூட இருக்கலாம். இப்போ இந்த கேஸில் நாம் தெரிஞ்சுக்க வேண்டியது என்னன்னா, உச்ச நீதிமன்றம் தெளிவுபடுத்தியிருக்கிற விஷயம் போலீசாருக்கு எல்லா வழக்கிலையும் கைது செய்வதற்கு அதிகாரம் உண்டு, அதிகாரம் இல்லைன்னு சொல்லல. அப்ப சுப்ரீம் கோர்ட் என்னத்தை டிஸ்கஸ் பண்ணி முடிவு பண்ணாங்க, கைது அவசியமா, வாட்ஸ் த பர்பஸ் ஆஃப் அரெஸ்ட், எதுக்கு அரெஸ்ட் பண்றோம், இன்வெஸ்டிகேஷனுக்கு இடையூறா இருப்பாரு, அதனால அவரை பிடிச்சி ஜெயிலில் போட்டுட்டு இன்வெஸ்டிகேஷன் ஃப்ரீ மேனர்ல நடத்தணும், அதானே. ஆனா இந்த கேஸ்ல இன்வெஸ்டிகேஷனுக்கு அவர் ஒன்றும் சாட்சிகளை கலைக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை, எல்லாம் ரெக்கார்டிக்கலா இருக்கு. அப்போ கைது அவசியம் இல்லை. ஆனா இந்த அர்னேஷ் குமார் கேஸ் 498A தான் போச்சு, ஹாரஸ்மெண்ட் கேஸ். டவுரி ஹாரஸ்மெண்ட் சொல்லக்கூடாது, எந்த ஹாரஸ்மெண்டா இருந்தாலும் 498A வரும், ஹாரஸ்மெண்ட் தான் அதுக்கு, அதுல போன கேஸ் தான். ஆனா என்ன சொன்னாங்க, 7 ஆண்டுக்கு குறைவான தண்டனை உள்ள வழக்குகள்ல கைது செய்ய வேண்டிய அவசியம் இருக்கிறதா இல்லையாங்கிறத இன்வெஸ்டிகேஷன் ஆபீசர் ஹஸ் டு ரெக்கார்ட் ரீசன். கேஸ் டைரின்னு உண்டு, ஜெனரல் டைரிங்கிறது ஸ்டேஷன்ல இருக்கும், கேஸ் டைரி யார் கையில் இருக்கும், அந்த கேஸை யார் இன்வெஸ்டிகேஷன் பண்றாங்களோ அவங்க கையில் இருக்கும், ஐஓ கையில் இருக்கும். அவர் அதுல ரீசனை ரெக்கார்ட் பண்ணணும். இப்ப ரிமாண்டுக்கு அக்யூஸ்ட ப்ரொடியூஸ் பண்ணியிருக்கிறாங்க, ரெக்கார்டை ப்ரொடியூஸ் பண்றாங்க, அப்ப நீங்க சொல்லலாம் கோர்ட்டார் கேஸ் டைரியை வாங்கி பாருங்க, இது 7 வருஷத்துக்கு கீழே தண்டனை கொடுக்கக்கூடிய ஒரு குற்றம். அப்ப கைது செய்வதற்கான காரணத்தை பதிவு செய்திருக்கிறாரா இல்லையா, அந்த காரணம் சட்டப்படியாக ஏற்றுக்கொள்ளக்கூடியதாக இருக்கிறதா இல்லையா. சிடி ஃபைலே இருக்காது அவர் கையில், சப் இன்ஸ்பெக்டரே நிறைய ரிமாண்டுக்கு வருவாங்களான்னு தெரியல, 2 ஏட்டையா தான் கூட்டிட்டு வருவாங்க. ஏதாவது ரிமாண்ட் பண்ணும்போது நீங்க போயிருக்கீங்களா, போய் பெயில் பெட்டிஷன் கொடுக்க போயிருக்கீங்களா, அப்ப இதை கேளுங்க, சிடி ஃபைல் என்னன்னு கேளுங்க. இதை சொல்லித்தான் அர்னேஷ் குமார் கேஸ் எல்லாம் வருது. நிறைய அரெஸ்ட், பெரிய ஆட்கள் அரெஸ்ட் பண்ணும்போது, கைது செய்யப்படும் போது ஹைகோர்ட்டுக்கு போகுது, சுப்ரீம் கோர்ட்டுக்கு போகுது. ஆனா இது எல்லாருக்கும் பொருந்தக்கூடியதான். அப்ப அர்னேஷ் குமார் கேஸ்ல காவல்துறைக்கு கைது செய்யும் உரிமை உண்டுன்னு சொல்லிட்டாங்க. ஆனா கைது செய்யக்கூடிய அவசியம் இருக்கிறதா இல்லையா, இதுதான் பரிசீலனைக்குரிய மேட்டர். நோ அன்னெசரி அரெஸ்ட், அதுதான் தேவையில்லாம கைது பண்ணி ஹாரேஸ் பண்ணாத. நோ அன்னெசரி ரிமாண்ட், இதுதான் அர்னேஷ் குமாரை ஞாபகத்துக்குள்ள வச்சுக்கிறது. நோ அன்னெசரி அரெஸ்ட், நோ அன்னெசரி ரிமாண்ட், இதைத்தான் அதுல தெளிவுபடுத்துறாங்க. 41 செக்ஷன்ல சப்செக்ஷன் 1 அதுக்குள்ள செக்ஷன் B அதுக்குள்ள கிளாஸ் 2 41(1)(B)(2) என்ன சொல்லுதுன்னா, இந்த சட்டம்லாம் இதுபடிதான். டிகே பாசுல சொல்லியிருக்கிற மாதிரி ஒரு செக் லிஸ்ட் தயார் பண்ணணும். இந்த அர்னேஷ் குமார்ல சொல்லியிருக்கிறது, இந்த செக் லிஸ்ட் அக்யூஸ்டோடைய ஃபுல் டீடைல்ஸ் மட்டும் இருக்காது, அதுவும் இருக்கணும். ஏன் கைது செய்கிறேன், கைது செய்யலைன்னா என்ன நடக்கும், இதை இந்த செக்லிஸ்ட்ல ஐஓ ரெக்கார்ட் பண்ணணும். இதுதான் அர்னேஷ் குமார் கேஸ்ல ரொம்ப முக்கியமான ஏரியா. சரி, கைது பண்ண வேண்டிய அவசியம் இல்லை அப்படின்னு முடிவுக்கு வந்தா, அதையும் ஐஓ பதிவு பண்ணி
அவ்வாறு பதிவு செய்யப்பட்ட தேதியிலிருந்து 2 வார காலத்துக்குள்ள ஜுடிஷியல் மேஜிஸ்ட்ரேட்டுக்கு அனுப்பி வைக்கணும். அரெஸ்ட் செய்யலன்னு முடிவு பண்ணான். செக்ஷன் 41A என்ன சொல்லுதுன்னா, சந்தேகத்திற்குரிய நபர்கள் காவல்துறை நோட்டீஸ் கொடுக்கணும். அந்த நோட்டீஸ்ல ஆஜராயிட்டாரு, கேட்கிற கேள்விகளுக்கு சரியாக பதில் கொடுக்கிறார் அப்படின்னா கைது செய்ய வேண்டிய அவசியம் இல்லை. இதெல்லாம் 7 வருஷத்துக்கு கீழே உள்ள கேசஸ்க்கு தான். அப்படி அவரை மறுத்துட்டாருன்னு சொன்னா அரெஸ்ட் பண்ணிக்கலாம். இதெல்லாம் அடுத்தடுத்த கேஸ்ல வருது. இது அர்னேஷ் குமார் வெர்சஸ் ஸ்டேட் ஆஃப் பீகார்ல 2014 வந்த கேஸு. இதையே இப்போ எல்லா டிஜிக்கும் எல்லா ஹைகோர்ட்டுக்கும் அனுப்பி இதில் சொல்லியிருக்கக்கூடிய கைட்லைன்ஸ் ப்ராப்பரா இம்ப்ளிமெண்டேஷன் ஆகுதா அப்படின்னு கண்காணிக்கணும்னு சுப்ரீம் கோர்ட்டு ஆகஸ்ட் 2023 சொன்னாங்க. அதே மாதிரி குரு பக்ஸ் சிங் சிபியான்னு ஒரு கேஸ். இது ஏன் உங்களுக்கு நான் சொல்லணும்னு ஆசைப்படுறேன்னா, இதுக்கு அடுத்தால இன்னொரு கேஸ் இருக்கு. இந்த ரெண்டும் ஆன்டிசிபேட்டரி பெயில் ஏபி சம்பந்தப்பட்ட கேசஸ். செக்ஷன் 438 சிஆர்பிசி சம்பந்தப்பட்ட 2 கேஸ்ல முதல் கேஸ் குரு பக்ஸ் சிங் சிபியா வெர்சஸ் ஸ்டேட் ஆஃப் பஞ்சாப் 1980. இதுல என்ன சொல்லப்பட்டிருக்குன்னா, செக்ஷன் 438 சிஆர்பிசிய டு பி ரெட் வித் ஆர்டிகிள் 21 ஆஃப் இந்தியன் கான்ஸ்டிடியூஷன். அது நம்ம எல்லாம் சொல்ற ரைட் டு லைஃப், வாழும் உரிமையோடு தொடர்புடையது. செக்ஷன் 438 தேடக்கூடிய நபரா இருக்கிறாரு, போலீஸ் கையில மாட்டினா பாதிப்பு ஏற்படும். அதனால நான் ஏபி கேட்கிறேன். போலீஸ் எந்த வழக்கில் தேடுறாங்களோ அந்த குற்றத்தை நான் செய்யவே இல்லை, அதனால எனக்கு பெயில் தரணும். இப்படி ஏதோ ஒரு நியாயமான காரணத்தை சொல்லி 438க்கு கீழே ஏபி வாங்குறத ஆர்டிகிள் 21க்கு கீழே கொண்டு வந்த வழக்கு தான் இந்த குரு பக்ஸ் சிங் வெர்சஸ் ஸ்டேட் ஆஃப் பஞ்சாப். இதையே பின்பற்றி ஆன்டிசிபேட்டரி பெயில்ல கண்டிஷன் போடலாம். இப்ப கண்டிஷன் போடுறாங்கல்ல. சுஷீலா அகர்வால் வெர்சஸ் ஸ்டேட் ஆஃப் என்சிடி ஆஃப் டெல்லி 2020 வந்த கேஸ். ஏபியில போடுற கண்டிஷன் ரீசனபிளா இருக்கணும், அப்ராப்ரியேட்டா இருக்கணும். கடைபிடிக்க முடியாத ஒரு நிபந்தனையை போடக்கூடாது. அதே மாதிரி ஏபி 2 வார காலத்துக்கு மட்டும் தாரேன், அப்படி ஒரு குறிப்பிட்ட காலத்துக்குன்னு மட்டும் அந்த உரிமையை சுருக்கிற கூடாது. அப்புறம் இந்த ஏபி எடுத்தா எவ்வளவு நாள் வரைக்கும் சார் அது செல்லுபடியாகும்? ஆன்டிசிபேட்டரி பெயில் இந்த குற்றவாளி இறந்து போற வரைக்கும் கையில் வச்சுக்கலாமா, இல்லை அந்த கேஸ் செத்து போற வரைக்கும் வச்சுக்கலாமா? அந்த கேஸ் முடிகிற வரைக்கும், ட்ரையல் முடிகிற வரைக்கும், சார்ஜ் ஷீட் போடுற வரைக்கும் தான் சில சமயம் சொல்லுவாங்க யாராவது. அது கிடையாது. அந்த ஏபிங்கிறது ட்ரையல் முடிகிற வரைக்கும் செல்லுபடி ஆகக்கூடியதுன்னு சொன்னது இந்த சுஷீலா அகர்வால் வெர்சஸ் ஸ்டேட் ஆஃப் என்சிடி ஆஃப் டெல்லி. டியூரேஷன் ஆஃப் ஆன்டிசிபேட்டரி பெயில் கண்டினியூஸ் டில் தி எண்ட் ஆஃப் ட்ரையல். இதுக்கு அப்புறம் இன்னொரு முக்கியமான கேஸ் சித்தார்த் வெர்சஸ் ஸ்டேட் ஆஃப் யூபி. சித்தார்த் 2022 நான் சொல்றது எல்லாமே சுப்ரீம் கோர்ட் கேஸ் தான். சித்தார்த் வெர்சஸ் ஸ்டேட். இதுல என்ன சொல்லியிருக்கிறாங்கன்னா, சார் அரெஸ்ட் பண்ண வேண்டாம்னு முடிவு பண்ணியாச்சு, ஆனா ரிப்போர்ட்டை போலீஸுக்கு கொடுக்கல, போலீஸ் கோர்ட்டுக்கு கொடுக்கல. அப்ப சார்ஜ் ஷீட்டை ஃபைல் பண்ணும்போது ஒன்னு அக்யூஸ்டு பெயில்ல போயிருக்கணும் இல்லையா? இந்த கேஸ்ல பெயிலே வாங்கல, அல்லது அக்யூஸ்டு ஜெயிலில் இருக்கணும். அப்பதான் சார்ஜ் ஷீட்டை உள்ள கொடுக்க முடியும் போலீஸுக்கு. கேள்விப்பட்டிருக்கீங்களா? நீங்க ஜெயம் கோர்ட்டுக்கு போறது இல்லையோ? அப்ப சொல்லுவாங்க, சார் சார்ஜ் ஷீட் ஃபைல் பண்ண வேண்டியிருக்கு, நீங்க பெயிலும் எடுக்கல, உங்க கைதியை வர சொல்லுங்க, பிடிச்சி ஜெயிலில் போட்டுருவோம். அப்போ இது நிறைய பிரச்சனை நடக்குன்னு சுப்ரீம் கோர்ட்டுக்கு போய் சுப்ரீம் கோர்ட் சொன்னாங்க, சித்தார்த் வெர்சஸ் ஸ்டேட் ஆஃப் யூபியில சார்ஜ் ஷீட்டை ஃபைல் பண்றதுக்கோ சார்ஜ் ஷீட்டை நம்பரிங்க்கு ஜேஎம் எடுக்கிறதுக்கோ
அவர் வந்து பெயிலில் போயிருக்கணுங்கிற அவசியம் இல்லை, அவர் ஜெயிலில் இருக்கணுங்கிற கட்டாயமும் கிடையாது. அக்யூஸ்ட் அரெஸ்ட் இல்லை, கோர்ட்டில் கொண்டு வந்து ப்ரொடியூஸ் பண்ணவும் இல்லை, பெயிலையும் போகலை. ஆனாலும் சார்ஜ் ஷீட்டை வந்து ஜேஎம் கோர்ட்டு ரிட்டர்ன் போட முடியாது, எடுத்து தான் ஆகணும் அப்படின்னு சொன்னது தான் அந்த கேஸு. இப்போ ரொம்ப முக்கியமான கேஸு 2021 இந்த ஜட்ஜ்மெண்ட்டை சுப்ரீம் கோர்ட்டு அக்டோபர் 2021 சொன்னாங்க. நான் இப்போ சொல்ல போகிற ஜட்ஜ்மெண்ட்டை அதை டிசம்பர் 21 ஃபர்தராக கரெக்ஷன் பண்ணாங்க. அதே ஜட்ஜ்மெண்ட்டை திரும்ப டிசம்பர் 2022 திரும்ப மாடிஃபை பண்ணாங்க. 3 ஜட்ஜ்மெண்ட்டாக கிடைக்கும் உங்களுக்கு நெட்டில் போனீங்கன்னா. சதேந்தர் குமார் அன்டில் வெர்சஸ் சிபிஐ, சென்ட்ரல் பியூரோ ஆஃப் இன்வெஸ்டிகேஷன். சதேந்தர் குமார் ஆன்டி. ஏன் சார் இந்த கேஸை நம்ம தெரிஞ்சிருக்கணும் அப்படின்னா, அஃபென்சஸ் வந்து 4 வகையா சுப்ரீம் கோர்ட் பிரிக்கிறாங்க. கேட்டகரி ஏ, கேட்டகரி பி, கேட்டகரி சி, கேட்டகரி டி. ஏபிசிடின்னு 4 கேட்டகரைசேஷன் பண்ணது இந்த கேஸ்ல தான். சதேந்தர் குமார் ஆன்டி வெர்சஸ் சிபிஐ. அது என்ன சார் ஏ கேட்டகரி அஃபென்சஸ்? எந்தெந்த குற்றங்களுக்கு 7 ஆண்டுகளுக்கு கீழே தண்டனை விதிக்க முடியுமோ, 7 வருஷத்துக்கு கீழே தண்டனை வரக்கூடியதெல்லாம் கேட்டகரி ஏ. இதுக்கு பெயில் ப்ரொசீஜரை வந்து ரொம்ப சிம்பிளிஃபை பண்ணியிருக்காங்க, தெரிஞ்சு வச்சிருக்கணும். லீகல் எய்டு கவுன்சிலாக இருந்தாலும் சரி அல்லது டிஃபென்ஸ் கவுன்சிலாக இருந்தாலும் சரி, பெயிலுக்கு வந்து ரொம்ப முக்கியமான ஜட்ஜ்மெண்ட். இப்போ இந்த மாதிரி கேஸில் வந்து அரெஸ்ட்டும் ஆகலை, பெயிலும் வாங்கலை, ஜெயிலையும் இல்லை அப்படின்னா சார்ஜ் ஷீட்டை ஃபைல் பண்ண உடனே வந்து சில கோர்ட்டில் அப்ஸ்காண்டிங் சார்ஜ் ஷீட் கேள்விப்பட்டிருக்கீங்களா? போலீஸ் எழுதிடுவாங்க, ரெட்டிங்கில் எழுதுவாங்க அந்த சார்ஜ் ஷீட்டில் முன்னமே. இப்போ கம்ப்யூட்டரைசேஷன் ஆகி கம்ப்யூட்டரில் பிரிண்ட் ஆகி கம்ப்யூட்டரில் ஆன்லைன்லேயே தான் சார்ஜ் ஷீட் வருது. மெயிலில் அவங்கெல்லாம் ஃபைல் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. ப்ராசிக்யூஷன் சார்ஜ் ஷீட்டை கோர்ட்டுக்குள்ளே அனுப்புறதெல்லாம் மெயிலில் வர ஆரம்பிச்சிட்டு. ஆனால் அட்வொகேட்டு சிவில் கேசஸ் எல்லாம் மெயில் அனுப்புறதுக்கு. அப்போ அந்த மாதிரி அப்ஸ்காண்டிங் சார்ஜ் ஷீட் ஃபைல் பண்ணால் நேரடியாக என்பிடபிள்யூ போடக்கூடாது. அக்யூஸ்டுக்கு முதல்ல சம்மன் தான் இஷ்யூ பண்ணணும், அதுக்கப்புறம் பெயிலபிள் வாரண்ட் கொடுக்கணும். அதுக்கும் தேடி கண்டுபிடிக்க முடியலன்னா தான் நான் பெயிலபிள் வாரண்ட் கொடுக்கணும். இதை நீங்கள் தெரிஞ்சாதான் ஜேஎம் கோர்ட்டில் போய் முதல்ல சம்மன் தானே கொடுத்துருக்கணும், எப்படி என்பிடபிள்யூ போட்டீங்க? என்ன கேஸு? சதேந்தர் குமார் ஆன்டி 2021 உள்ள ஜட்ஜ்மெண்ட். 2022 டிசம்பரில் அந்த ஜட்ஜ்மெண்ட்டில் அமெண்ட்மெண்ட் எல்லாம் வந்துச்சு கேட்டகரி ஏ கேசஸ்க்கு. அப்புறம் என்பிடபிள்யூ இஷ்யூ பண்ணியாச்சுன்னா உடனே அது என்பிடபிள்யூவாகவே ட்ரீட் பண்ணணுங்கிற அவசியம் இல்லை. அதை எந்த ஸ்டேஜில் வேணாலும் பெயிலபிள் வாரண்டாக கன்வெர்ட் பண்ணிக்கலாம். அக்யூஸ்ட் வந்து அப்பியர் ஆகணுங்கிற அவசியமே இல்லை, அப்பியரன்ஸ் இல்லாமல் என்பிடபிள்யூ ரீகால் பண்ணலாம். இதில் தான் சொல்லியிருக்காங்க. அப்பியரன்ஸ் ஆஃப் அந்த அக்யூஸ்ட் வேணுமா வேண்டாமான்னு இந்த கேஸில் டிஸ்கஸ் பண்ணியிருக்காங்க. இது ஏ கேட்டகரிக்கு தான். பி கேட்டகரியில் எந்த மாதிரியான அஃபென்சஸ் வச்சிருக்காங்க? 7 வருஷத்துக்கு மேலே, லைஃப், டெத்து எல்லாம் வரக்கூடியது. இதெல்லாம் பெயில் அப்ளிகேஷன் டு பி டிசைடட் ஒன்லி ஆன் மெரிட்ஸ். அப்பியரன்ஸ் பிஃபோர் கோர்ட் வேணும். இது பி கேட்டகரி. சி கேட்டகரி ஆஃப் அஃபென்சஸ் என்டிபிஎஸ் ஆக்ட், ஊபா, பிஎம்எல்ஏ, போக்சோ, கம்பெனிஸ் ஆக்ட், இந்த மாதிரி ஸ்பெஷல் ஆக்ட்ஸில் வந்திருக்கிறதெல்லாம் தான் சி கேட்டகரியில் வைக்கிறாங்க அஃபென்சஸ். இதுக்கு என்ன பெயில் ப்ரொசீஜர்? ஏன்னா உங்களுக்கு லீகல் எய்டிலேருந்து பெயில் ஃபைல் பண்ணுங்கன்னு சொல்லி கொடுக்குறாங்களா ரெஃபரன்ஸு, தெரியணும்ல. அது ஏ கேட்டகரியில் வருதா, பி கேட்டகரியில் வருதா, சி கேட்டகரியா? டி கேட்டகரி வந்து எக்கனாமிக் அஃபென்சஸ். இந்த எக்கனாமிக் அஃபென்சஸை பொறுத்த வரைக்கும் காக்னைசபிள் அஃபென்ஸாக இருந்தாலும் சரி, நான் காக்னைசபிள் அஃபென்ஸாக இருந்தாலும் சரி, பெயிலுக்கு எல்லா ப்ரொசீஜரும் ஒன்று தான். ப்ரொசீஜரில் வந்து எந்த மாற்றமும் கிடையாது. அதில் டி கேட்டகரி. அப்போ ஏபிசிடி 4 கேட்டகரியில் அஃபென்சஸை பிரிச்சிருக்கிறாங்க. இதுதான் இந்த சதேந்தர் குமார் ஆன்டில் வெர்சஸ் சிபிஐ. இன்னும் சில கேஸ்லாம் இருக்கு, நம்ம இன்னொரு நாள் அதை கண்டினியூ பண்ணோம். ஒரே ஒரு கேஸ் மட்டும் சொல்ல விரும்புகிறேன் கடைசியாக. ஏன்னா
சீமா SEEMA சீமா வெர்சஸ் அஸ்வனி குமார். அஸ்வனி ASHWANI அஸ்வனி குமார். ஏன் சார் தெரிஞ்சிருக்கணும் அப்படின்னா, மேட்ரிமோனியல் கேசஸ்ல எல்லாமே செலர் எடுக்கிற டிஃபென்ஸ் வந்து நோ லீகலி சஸ்டைனபிள் மேரேஜ், சட்டப்படியான மேரேஜே நடக்கல, மேரிட்டல் ரிலேஷன்ஷிப்பே இல்லை, ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப்ங்கிற ரிலேஷன்ஷிப் இல்லை, இப்படி டிஃபென்ஸ் எடுக்கிறாங்களா ஏதாவது கேஸில்? 125 ஃபேமிலி கோர்ட்டு வேற எல்லா கேஸ்லையும் யாராவது இது கல்யாணமே முடியல, என் ஒய்ஃபே இல்லை அவர் சொல்லுவார், அல்லது இந்த அம்மா சொல்லணும் கல்யாணமே முடியல, இவர் என் ஹஸ்பண்டே இல்லை. இந்த மாதிரியான பிரச்சனைகளுக்கு தீர்வு சொல்றதா இந்த சீமா வெர்சஸ் அஸ்வனி குமார் கேஸ்ல என்ன சொல்லியிருக்காங்கன்னா, இது சொன்ன தேதியும் வந்து ரொம்ப முக்கியம். நம்ம ஏற்கனவே ஒரு கேஸ் 1/5/1995 பார்த்தோமா, இப்போ நான் ஒரு தேதி சொல்றேன், என்ன இம்பார்ட்டன்ஸ்ன்னு சொல்லணும். 14 பிப்ரவரி 14/2/2006 வந்த கேஸ் இது. என்ன சொன்னாங்க, இந்தியாவில் நடக்கக்கூடிய எல்லா திருமணமும் கட்டாயம் பதிவு செய்யப்பட வேண்டும். எந்த மதத்தை சார்ந்தவர்களாக இருந்தாலும் திருமணம் பதிவு செய்யப்பட வேண்டும். எந்த மாநிலத்தில் வைத்து திருமணம் நடந்ததோ அந்த மாநிலத்தில் பதிவு செய்யப்பட வேண்டும். பதிவு செய்வதற்கு ஒரு அதிகாரியை, ஒரு துறையை மத்திய மாநில அரசுகள் ஏற்பாடு செய்ய வேண்டும். மேரேஜ் சர்டிபிகேட்டை ப்ரொடியூஸ் பண்ணுனா கோர்ட் கேன் presume there is legally sustainable marriage in existence. presumption கொடுக்குது. மேரேஜை ப்ரூஃப் பண்ண வேண்டிய அவசியமே இல்லை. மேரேஜ் ரெஜிஸ்ட்ரேஷன் சர்டிபிகேட்டை கொடுத்தா கோர்ட் has to presume that marriage is in subsistence until ஒரு டைவர்ஸ் நடந்ததுன்னு ரெக்கார்டு வராத வரைக்கும் திருமணம் நடைமுறையில் ஊர்ஜிதத்தில் இருக்கிறது, கணவன் மனைவி தான் பிரசம்ஷன் எடுக்கணும். ஆனால் எந்த மாதிரி கேசஸ்க்கு இந்த பிரசம்ஷன் பொருந்தாது அப்படின்னா, எந்த திருமணம் பதிவு செய்யப்படவில்லையோ, அப்போ நீங்கள் லீகல் எய்ட் கவுன்சில்ஸ் போகிற இடத்துலலாம் கண்டிப்பாக கிராமங்களில் சொல்லணும், மேரேஜ் நடந்தால் கட்டாயம் பதிவு செய்யப்பட வேண்டும். 2006 சுப்ரீம் கோர்ட் சொல்லிட்டாங்க. அப்போ அப்படி பதிவு செய்யப்பட்ட திருமணமாக இல்லைன்னு சொன்னால் பிரசம்ஷன் கிடையாது. மேரேஜ் நடந்ததுங்கிறத இந்த மனைவி வந்து கண்டிப்பாக அந்த கேஸில் ப்ரூவ் பண்ணணும். எவ்வளவு கஷ்டம், ரெக்கார்டெல்லாம் அழிச்சிருவான். போலீஸ் கஸ்டடியில் இருக்கும்போதே தடயத்தை அழிக்கிறவன் விட்டு வச்சிருந்தா, அந்த காலத்தில் எதுக்காகத்தான் திருமண அழைப்பிதழில் ஃப்ரேம் பண்ணி வீட்டில் மாட்டியிருப்பாங்க. இந்த மாதிரி அவசரம் வந்ததுன்னா எடுத்துகிட்டு வந்து கோர்ட்டில் கொடுத்துரு. இப்போ யார் வீட்லையாவது கல்யாண பத்திரிக்கையை ஃப்ரேம் பண்ணி போட்டிருக்கோமா வீட்டில்? அது எதுக்கு நம்மளே இந்த துன்பத்துக்கு சாட்சியை உருவாக்கி வைக்கிறது? ரொம்ப பொறுமையாக கேட்டீங்க. ஆல் தி பெஸ்ட். தேங்க்யூ.